அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண்பால் என நினைத்தே உன்னை அன்பால் தினம் தொழுதோம். பண்பால் என்னை வளர்த்தே நின்பால் என்னை ஈர்த்தாய். உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேன். உன்பால் என்னை கொடுத்தே இனி சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே என தாய் தமிழை முதலில் வணங்கி, தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை உயர்த்தி தமிழ் சான்றோர்களாகிய இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி தருகிற மருத்துவர் ஐயா திரு சுப்பிரமணியன், தலைவர் கம்பன் கலைக்கூடம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவின் முன்னிலை வகிப்பவராகிய வழக்கறிஞர் ஐயா ரவீந்திரன், துணைத் தலைவர் கம்பன் கலைக்கூடம் அவர்களையும் வரவேற்கிறேன். நூலின் முதல் பிரதியை பெற்று விழாவை சிறப்பிக்கிற திருமதி வெற்றிச்செல்வி அவர்கள் திருமதி வெற்றிச்செல்வி முத்துசாமி அவர்கள், தலைவர் வள்ளலார் மன்றம் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். திரு கனகராஜ், மேனேஜர் ஆடியோ அண்ட் விஷுவல் ஃபோக்கஸ் மதுரை அவர்களையும் வரவேற்கிறேன். நூல் பற்றி சிறப்புரை ஆற்றும் மற்றும் இந்த நூல் முழு வடிவம் பெற உதவிய எழுத்தாளர் ஐயா திரு அரங்க இளவல்லியப்பன் விஜயபதிப்பம் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். நூல் வெளியீட்டு விழாவின் அழைப்பை ஏற்று வாழ்த்துறை வழங்கும் டாக்டர் திரு அன்வர் பாட்ஷா ஐயா, நிறுவனர் தலைவர் திருக்குறள் ஆய்வுக் கழகம் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். முனைவர் உஷாராணி, முதுகலை தமிழாசிரியர், ஸ்ரீ கே நாயுடு மேல்நிலைப்பள்ளி அவர்களையும் வரவேற்கிறேன். திரு சோமசுந்தரம், தலைவர் நூல்காஞ்சி இலக்கிய பேரவை ஆகிய அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற கவிஞர் பா ஆறுமுகம் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். நூல் வெளியீட்டு விழாவின் அன்பை ஏற்று வருகை புரிந்த தமிழ் சான்றோர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நண்பர்கள் ஆகிய அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் சொல்ல அரணக் கவிதை செய்தான் அறிந்தவான் நீகி என்பான். சீரணி சோழ நாட்டு திருவெழுந்தூர் அச்சன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். ஆதவன் புதல்வன் முக்தி அருளினை அளிக்கும் மண்ணல் போதகம் ராமகாதை புகந்தருள் புனிதன் மண்மேல் கோதவம் சிறிதுமில்லா கொண்டல் மால் தன்னை ஒப்பான். மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம். ஆண்பாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய். மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி. நம்பிலே சிலையை நாட்டி அமரர்க்கென்ற அமுதம் ஈந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே காலை நாட்டி. கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புவா மாலையாலே நரர்க்கு மின் அமுதம் ஈந்தான். தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்றன்றே ராவணன் மேல். அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மாதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி. ஆண்டோர் மக்களே, பொன்னுசாமி ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லி, இந்த மாதிரி இது ஐயா எங்க அரங்கத்துக்கு கம்பன் கலைக்கூடத்துக்கு கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் இருக்குங்களா, ஒரு 5-6 மாதமாக தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த எங்களுடைய அரங்கத்தை அவர் இந்த நூல் வெளியிடுவதற்கு தேர்ந்தெடுத்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, இந்த இப்போ தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இலக்கிய விழா, நூல் வெளியீடு
அப்படின்னா யாரும் அந்த பக்கமே தலையே வச்சு படுக்கிறது இல்லை. இருந்தாலும் காலையில் யாரும் எங்களுக்காக வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய பாதங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அப்புறம் என்னை எதுக்கு தலைமையா போட்டிருக்காருன்னு ஐயாவுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து தேனூரும் திருவாசகமும் வான்புகழ் வள்ளுவமும் தேனூரும் திருவாசகம் எழுதுறது மாணிக்க வாசகர். அப்புறம் வான்புகழ் வள்ளுவனும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நான் படிக்கிறது கம்பனை. இந்த இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை, அந்த மாதிரி ஒரு ஈ செய்கிற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என்ன திருவாசகம் வந்து அவ்வளோவா நான் படித்ததில்லை, உண்மைத்தான் சொல்லணும். திருவாசகம் 1-2 பாட்டு தவிர எனக்கு அவ்வளோவா தெரியாது, உள்ளே போனதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், தமிழுங்கிறது ஒரு பெரிய கடல். நீங்கள் வந்து அதில் எல்லாத்துலேயும் போய் முத்தெடுக்க முடியாது, எல்லா முத்துக்களையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய நீண்ட சங்க இலக்கியத்திலிருந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் வந்து இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த பிறவி நம்மளுக்கு போதாது. நம்ம வந்து ஏதோ உண்மையில போனோம்னா ஐயா அது வந்து முத்தமிழ் அரங்கத்தில் ஐயா ஒரு 10-16 வருஷத்துக்கு முன்னாடி தினம் வாரம் என்னை ஏதாவது, நான் செய்கிறது மருத்துவ தொழில், அது சரி, அந்த ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப என்ன இங்கே கூட்டம் போட்டுருக்கிறாங்க சாயங்காலம் அப்படின்னு ஓரத்தில் நின்று கேட்டுட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் கவிதை சொன்னாங்க, எல்லாம் சிலப்பதிகாரம் சொன்னாங்க, தேவாரம் திருவாசம் எல்லாம் சொன்னாங்க. ஸோ பாரதிதாசன் சொல்லிட்டு இருந்தாங்க அறிஞர்கள். இதெல்லாம் கேட்டு சரி நம்மளும் ஏதாவது பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்ப தான் என்ன விட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். அதில் கம்பனை தான் விட்டு வச்சுருந்தாங்க. நான் வாரம் சொல்கிறது எதையாவது படிச்சிட்டேன்னு, சின்ன புஸ்தகமாக இருந்தால் வாரம் சொல்ல முடியாது. அதனால நான் வந்து கம்பனை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் அதனுடைய பயணம் என்னுடைய ஆரம்பிச்சது இலக்கியத்தில். அது 56 வயசில், இப்போ எனக்கு 71 வயசு ஆயிடுச்சு. இது தான் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தமிழுங்கிறது வந்து ஒரு கற்றது கைமண் அளவு, கல்லாதது வந்து உலகளவு. நம்ம வந்து இதில் கரை காணவே முடியாது. எனக்கு நான் தான் கொம்பேன், நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், சரி அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்களேன். கம்பனில் தான் நான் போய் படிக்க ஆரம்பித்தேன். என்னால் வந்து அவன் எழுதின பாட்டு வந்து மொத்த பாட்டு 10,569 பாட்டு. ஸோ உலகத்தில் எந்த கவிஞனுமே வந்து செய்யாத ஒரு செயலை வந்து நம்ம தமிழ் தாய்க்கு கம்பன் செஞ்சுட்டு போயிருக்காங்க. 10,569 பாட்டு. இந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 பாட்டையும் நம்ம படித்து முடிச்சிடலாமா இந்த பிறவியில் அப்படின்னா முடியாது. ஸோ இது நம்ம வந்து இதையெல்லாம் இந்த நமக்கு இவ்வளவு சங்க இலக்கியங்கள் இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது, வள்ளுவம் இருக்குது, தேவாரம், திருவாசகம், ஆழ்வார், நாயன்மார்கள், எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. பாரதியிலேருந்து கண்ணதாசன்லேருந்து நிறைய பேர் விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிக்க நமக்கு வந்து அதில் நம்ம தோய்ந்து போயிடுவோம் அப்படிங்கிறது உண்மை. ஐயா பொன்னுசாமி ஐயா கிட்ட நான் வந்து இந்த தொடர்ந்து அவர் வந்து எங்களுக்கு திருக்குறள் சொன்னதிலிருந்து நான் வந்து அவர்கிட்ட இருந்து கிரகிச்சது என்ன அப்படின்னா, அவர் வந்து திருக்குறளை வந்து எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறாரு திருவள்ளுவர். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியல, இப்போ பொன்னுசாமி ஐயா மாதிரி கோயம்புத்தூரில் வேற யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அதிகாரத்தில் நீங்கள் எதையாவது ஒரு பாட்டு அந்த எண்ணை சொன்னீங்கன்னா ஐயா வந்து சொல்லுவார். ஸோ இது வந்து 1330 குறளையும் வந்து அவர் வந்து உள்வாங்கி அப்படி வந்து படித்து வச்சிருக்கிறாரு. ஸோ அது ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த செல்ஃபோன், டிவி, அந்த ஈர்ப்பு அதெல்லாம் இல்லை. அவருடைய முழு கவனமும் வந்து அவர் என்ன படிக்கிறாரோ கேட்குறாரோ அதுலேயே இருக்குது. அது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த நம்ம மாணவர்கள்கிட்ட எல்லாம் வந்து ஏன் வந்து இவ்வளவு
பண்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல் பெரியவங்க கிட்ட எல்லாம், வாத்தியார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய நாம் படிக்கிறப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு நம்ம இந்த கண்ணு வந்து சென்று பற்றும் பொறி, அது நம்ம இங்கே இருந்தால் நம்ம தூரத்தில் ஒரு வரலாறு தூரத்தில் வர்றது கூட நம்ம போய் கண்ணு பற்றுமா. அதனால சென்று இந்த ஐம்பொறிகளில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது வந்து கண்கள். ஸோ அந்த கண்கள் வந்து நம்ம அந்த செல்ஃபோன், டிவி அப்படி போயிடுச்சுன்னா திரும்ப வந்து அதை நம்ம மனசை அடக்கி, இந்த ஐம்புலன்களை அடக்கிறத விட கண்ணை அடக்கிறத இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அது வந்து நம்ம மாணவர்களை வந்து திசை திருப்பி அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பண்பாடு, ஒழுக்கம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கேடு விளைவிக்கின்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து நம்ம மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களுக்கோ நல்லதை சொல்கிறதுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து இப்போ ஆள் இல்லாத மாதிரி இருக்குது. ஐயாவுக்கு வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய இது வரம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து எதையாவது ஒன்று இழந்தோம்னா தான் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி ஐயா வந்து பொன்னுசாமி ஐயா வந்து அவர் வந்து இதுலேயே தோய்ந்து அவர் திருவாசகம் சொன்னது நான் கேட்டதில்லை. அதில் திருவாசகத்தில் எப்படி ஆழ்ந்து போயிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் படித்ததில்லை திருவாசகத்தை. ஆனால் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகம் உருகார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் படிக்க படிக்க. ஆமாம், என்னை வந்து ஒரு தடவை ஐயா வேலாயுதம் ஐயா வந்து நம்ம விஜயா பதிப்பம் வேலாயுதம் ஐயா வந்து நான் வந்து கம்பராமாயணம் சொன்னேன் கம்பன் கிளைக்கூடத்தில். அப்போ அவர் வந்து முதல் தடவை நான் சொல்கிறத கேட்டுட்டு ஐயா என்ன சொன்னாங்க, நான் வந்து நீங்கள் இதில் போகாமல் இருந்திருந்தீங்கன்னா, கம்பனில் போகாது இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் நீங்கள் படிக்க சொல்லணும் உங்களையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் முந்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த தேவாரம் திருவாசகம் வந்து ரொம்ப மனசில் ஊறி போய் தான் இப்படி ஒரு நூலை வந்து வள்ளுவனையும் மாணிக்க வாசகரின் திருவாசகத்தையும் ஒரு இணைச்சு ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா மனசில் எவ்வளோ ஆழ்ந்து போயிருப்பார் அவர் வந்து அதில் தோய்ந்து போயிருப்பார். பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் வந்து நம்ம கண்ணை முடிச்சுட்டு வந்து கேட்குறத விட நீங்கள் ஒரு பாட்டை, ஒரு பக்தி பாட்டோ, ஒரு கம்பன் பாட்டோ, ஒரு தேவாரமோ, திருவாசகமோ அல்லது திருக்குறளோ நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு பாடலை கேட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் அதனுடைய ஆழம் நம்மளுக்கு வந்து புரியும். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகளை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும். நான் அவங்க பையன் வந்து ஒரு நம்ம என்ன சொல்றது, வார்த்தைகளே பாராட்டதுக்கான வார்த்தைகளே இல்லாத, ஏன்னா தமிழே ஒரு மிகப்பெரிய செம்மொழி. என்ன ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி தமிழ். அதாவது உலகத்தில் இருக்கிற 6000 மொழிகளில் அதில் வந்து 6 மொழிகள் செம்மொழிகள்னு இருக்குது. அதில் 2 மொழிகள் நம்ம நாட்டில் இருக்குது, தமிழும் சமஸ்கிருதமும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐநா சபைக்கு முன்னாடி என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, யாதும் ஊரே 163 நாட்டு கொடிகளில் வந்து அங்கே பறந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் வந்து நம்ம தமிழ் தான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளின்னு அந்த ஐநா சபைக்கு முன்னாடியும் நயாகரா நீர்வீழ்ச்சியில் அது பதிஞ்சு வச்சுருக்காங்க, கல்லில் எழுதி வச்சுருக்காங்க. யாதும் நுழைவாயில் எழுதி வச்சுருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளி. நீங்கள் பாருங்கள், ஒரு சங்ககால புலவன் கணியன் பூங்குன்றம். அந்த பூங்குன்றம்ங்கிற ஒரு ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து கணியர் குலம், அதாவது இந்த கணக்கு போடுறவங்க, அதாவது வள்ளுவர் குலம், அதில் பிறந்த ஜோதிடம் கணிதம் இதில் அந்த குலத்தில் வந்தவர் கணியன். ஸோ அந்த ஊர் பேரை வச்சு கணியன் அப்படின்னு வச்சுருக்காரு. பூங்குன்றம்ங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கணியன் பூங்குன்றம். அவர் எழுதுறாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கு திருவள்ளுவருக்கு முன்னாடி எழுதுறாரு. 3000 வருஷம், ஐயா சொல்றாரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. ஒரு ஓலை குடிசையில் ஒரு பனையோலை எடுத்து ஒரு ஆணி வச்சு எழுதுறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
அதை 3000 வருஷம் கழிச்சு ஐநா சபையில பொறிச்சு வச்சிருக்காருன்னா பாருங்க நம்முடைய தமிழுக்கான ஒரு அங்கீகாரம். ஸோ அப்படி அதாவது நாகரிகம் தோன்றாதுக்கு முதல்லயே, உலக நாகரிகங்கள் ஆற்றங்கரையில தோன்றாதுக்கு முதல்லயே தோன்றிய ஒரு அந்த மொழி, அதுல இப்படி ஒரு புலவன் எங்க போல குடிசையில் உட்கார்ந்து ஒரு பனையோலை எடுத்து ஒரு ஆணி எடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தர வாரார். ஸோ இந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரார். நமக்கு வர நல்லதும் கெட்டதும் என்னுடைய செயல்களால் வருவது. நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லது வரும், நான் கெட்டது செஞ்சேன்னா எனக்கு கெட்டது வரும். இதையே தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஸோ எல்லா சமயங்களும் அதையே தான் சொல்லுது. இதை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கான். ஓலை குடிசையில் இருந்துட்டு நம்ம முப்பாட்டம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன. நமக்கு வர்ற நோய்கள் துன்பங்கள் எல்லாம் அதே மாதிரி தான், மற்றவங்கனால இல்லை, நான் செய்த வினை பயன். நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே. இன்னைக்கு இருப்பவங்க நேற்றுக்கு இருப்பாங்க, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருப்பவங்க நாளைக்கு இல்லை. ஸோ நேற்றுக்கு யாருடைய பொருள் இன்றைக்கு என்னுடையதாகிறது, என்னுடைய பொருள் நாளைக்கு வேறொருடையதாகிறது. இதுதான் பகவத்கீதை சொல்லு. நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்று நிலைமை. இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு நான் மேலையும் கீழே குதிக்கிறது இல்லை. இன்னாதென்றால் அதனினும் நிலைமை, இது ரொம்ப மோசமானது, துன்பம் நிறைந்தது அப்படின்னு நான் சோர்ந்து போயிடுறதும் இல்லை. இன்னாதென்றால் அதனினும் நிலைமை. மின்னொளிர்வானம் தண்டுளி தலையினாது கல்பொரு திறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோரு காட்சியின் தெளித்தன மாதிரில் மாட்சியின் பெரியோரை வியத்தல் நிலைமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் நிலைமை. இது எத்தனை வருஷத்துக்கு, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மின்னொளிர்வானம் தண்டுளி தலையினாது, மின்னல் அடிச்சு இடி இடிச்சு மழை பெஞ்சு அது மலையில அருவியா மாறி ஆத்துல ஓடுறப்ப அந்த அந்த ஆத்துல ஒரு தெப்பம் ஒண்ணு மறந்துட்டு போச்சுன்னா அது ஆத்தை இங்க எதிர்நீச்சல் போட முடியுமா? போட முடியாதுல்ல. அந்த மாதிரி அந்த தெப்பம் மாதிரி என்னுடைய உயிர் அந்த முறைவழிப்படி நான் செய்த வினைகளின்படி, நல்லவை கெட்டவை, அந்த வினைகளின்படி, விதின்னு கூட விதிப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஐயா தமிழறி மணியன் என்ன சொல்றாருன்னா, அது விதிங்கிறது தமிழ்ல ஒரு பொருள், இன்னொரு பொருள் வினை செயல். ஏன்னா விதிப்படினா அப்புறம் நம்ம எந்த முயற்சியுமே பண்ணாது விட்டுருவோம். விதிப்படி தான் போயிட்டு இருக்குது, என்ன நடந்தாலும் எனக்கு இப்படிதான் நடக்க, முயற்சியே பண்ணாது விட்டுருவோம். அப்படி இல்லை அப்படிங்கிறார் தமிழறி ஐயா. வினைப்பயன், நீ நல்லது செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி விதிப்படி போகும், வினைப்படி போகும். நீ செய்ய செயல்களுக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கை நடந்து போகிறது அப்படின்னு 3000 வருஷம் அவன் என்ன சொல்ற, திறவோர் காட்சியின் தெளித்தன மாதிரி. 3000 வருஷத்துக்கு பிறகு இவன் குடிசையில் உட்கார்ந்துட்டு எழுதுறான். அவன் என்ன அவனுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க திறவோர் காட்சின்னு. அவன் ஏதோ புஸ்தகத்துல படிச்சுட்டு எழுதுறான். எனக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாம் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. திறவோர் காட்சியின் தெளிந்தன மாதிரின் மாட்சியின் பெரியோரை வியத்தெழுவனமே சிறியோரை இகழ்தல் அதனை. இந்த மாதிரி தமிழ் சொன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க இது ஒரு பெரிய கடல். உங்க குழந்தைங்களெல்லாம் தமிழின் வழி ஆற்றுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நிறைந்த சபைக்கு முதல் வணக்கம். சபை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு தொடர் வணக்கம். இன்றைய நாள் அழகாக பிறந்து, அழகாக வளர்ந்து, அழகாக மலர்ந்து, மனம் வீசிக்கொண்டிருக்கும் நண்பகல் வேளை இது. இந்த இனிய வேளையிலே சிறப்பானதோர் சீர்மிகு நிகழ்வாக வையமெல்லாம் புகழ் சேர்க்கும் பொங்கு தமிழாம் கோவை மாநகர்தனிலே இந்த சௌரிபாளையம் பிரிவினிலே இருக்கும் கம்பன் கலை கூடத்தினிலே அழகு அழகு அழகுக்கு அழகு சேர்ப்பதைப் போல, சிறப்புக்கு சிறப்பு சேர்ப்பதைப் போல மாட்சிமை மிக்க ஒரு நிகழ்ச்சியாக நூல் வெளியீட்டு விழா. இளம் சூரியன்
பதிப்பகத்தை சார்ந்த அந்த இளம் சூரியன் மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் பிரகாசமாக ஜொலிக்கப் போகும், மிளிரப் போகும், ஒளிரப் போகும் என்ற நிறைந்த வாழ்த்துக்களுடன் தேன் ஊரும் திருவாசகமும் வான் புகழ் வள்ளுவமும் என்ன அழகானது ஒரு தலைப்பு. ஆய்ந்து தோய்ந்து நுண் மான் நுழை புலம் மிக்க எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தகை கெழுதகை மருத்துவ புலவர் மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மிக அழகாக தன்னுடைய தலைமை உரையில் தொட்டு சென்றார். நிஜம்தானே, எண்ணி பார்க்கின்றேன், வியந்து போகின்றேன். ஒரு நிகழ்ச்சி வாகை சூட வேண்டும், அது ஆக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும், செழிப்பானதாக இருக்க வேண்டும், சீர்பெற்றதாக இருக்க வேண்டும், சிறப்பானதாக இருக்க வேண்டும். அந்த சிறப்பு என்பதும் சீர்மை என்பதும் ஆக்கம் என்பதும் செல்வத்தை குறிக்கும். அதுதானே வாகை. வாகை என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். இங்கு வெற்றி செல்வி அவர்கள் இங்கு அருமையாக நூலினை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கின்றார். முதல் படியை என்ன ஒரு பொருத்தம். வள்ளலாருடைய அமைப்பை சார்ந்தவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்று தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்த பெருந்தகை. 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த அமைப்பு வடலூரில் இன்றும் அணையாது, தொடர்ந்து அணையாத அடுப்பாக வாடிய பயிர்கள் மட்டுமல்ல, வாடிய வயிற்றுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் அந்த அமைப்பை சார்ந்த பெருந்தகை. திருக்குறளை முன்னெடுத்து முதலாக வகுப்பு நடத்திய பேராசான் வள்ளலார் பெருமானவர்கள். இது வரலாற்று பதிவு. இந்த பதிவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனவென்று கூத்தாட்டுவானை ஏன் சொல்லி வாழ்த்துவேன், ஏன் சொல்லி வாழ்த்துவேன். அழகு அழகு. எங்கும் நிறைந்த பரம்பொருளை என்ன அழகாக அவர் எடுத்து எம்புகின்றார். பஞ்சபூதங்களை தனக்கு சாட்சியாக அழைத்துக் கொண்ட பெருந்தகை அவர். அவருடைய வாசகத்திற்கு உருகாதார் ஒருவரும் இல்லை. திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். உண்மைதானே? எத்தனை உண்மையான நிதர்சனமான உண்மை. இதனைத்தானே வள்ளுவ பேராசான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று உலகத்தை தந்த பஞ்ச பூதங்களையும் 5 பொறிகளின் வாயிலாக 5 புலன்கள் வாயிலாக தனக்குள் யார் ஒருவன் கட்டுப்பாடாக கட்டுப்படுத்தி நிதர்சனமாக இயல்பாக வாழ்வியலை நோக்கி நடைபயில்வானோ அவர்கள் வாழ்வின் உன்னத நிலை அடைவார்கள். எத்தனை நிதர்சனமான உண்மை. என்ன மெதுவா கை தட்டுறீங்க? இது வாழ்வியல் தத்துவம், வாழ்வியல் தத்துவம். வள்ளுவன் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே கேட்டுவிட்டு செல்வதற்கானது அல்ல. அது வாழ்வில் முழுமையாக கடைபிடித்து நடைபெற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்வியல் தத்துவம். வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியிருக்கின்றான் வள்ளுவ பேராசான். நான் எத்தனையோ தமிழ் ஆசிரியர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், சில பேரை கேட்டிருக்கிறேன். என ஒரு வேதனையை இங்கு பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் தமிழக அரசு 1330 குறள்மணிகளையும் இந்த தமிழகமெல்லாம் வையமெல்லாம் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தது. திருக்குறள் நுண் பயிற்சி வகுப்பு முற்றும் ஓதுதல் முற்றோதுதல் என்று தமிழகம் முழுவதும் இப்போது நடைபயின்று கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி சென்று கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக அந்த திருக்குறளை சொல்லும் வாய்ப்பு இறைவன் எனக்கும் வழங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 200-250 முறை 1330 குறளையும் மீண்டும் 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 படித்திருந்தாலும், ஆனால் சபை முன்னே, சான்றோர்கள் முன்னே, மாணவர்கள் முன்னே, இளைஞர்கள் முன்னே, பொதுமக்கள் முன்னே திருக்குறளை விளக்கத்தோடு எடுத்து எம்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு அனுபவத்தோடு பட்டறிவோடு உணர்ந்ததை, அறிந்ததை, புரிந்ததை, தெரிந்ததை, கற்றதை, கேட்டதை எல்லாம் ஒரு முறை எடுத்து சொல்லும் வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு அல்ல.
இதை நான் உணர 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 நான் ஆசிரியரிடம் சில பேரிடம் கேட்டேன், ஐயா ஐயா இது மிகப்பெரிய வாய்ப்பு ஐயா, மாணவர்களிடம் விதைக்கும் விதை களம் இருக்கிறதே அது சாதாரணதல்ல. இந்த நிறைந்த சபையில் என்ன பதிவு செய்கிறேன், ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்க மிகப்பெரிய வல்லன்மையாளர்கள், ஒவ்வொருவரும் லட்சம் பேருக்கு சமமானவர்கள். தமிழமுதம் ஐயா எல்லாம் இருக்கிறார்கள், அவர் எண்ணம் சொல் செயல் உணர்வு நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே தன்னுடைய தமிழ் உணர்வை ஊட்டி ஊட்டி வைத்திருப்பவர். அவர் மட்டும் அவரை போலதான் எத்தனையோ பேர். இதெல்லாம் நம்மகிட்ட வர வேண்டிய, இருக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் மட்டுமல்ல, நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர் தெரிந்து கொள்கிறேன். நான் எதற்கு இந்த பதிவு செய்கிறேன் என்றால், ஒரு தமிழாசிரியர், பல பேரிடம் வேண்டாம் பேரும் சொல்ல விரும்பவில்லை, வகுப்பெடுக்க போகிறீர்களே, அதுவும் திருக்குறள் வகுப்பெடுக்க போகிறீர்களே, திருக்குறள் 1330 குறளும் நீங்கள் படித்திருக்கிறீர்களா? வினா தொடுத்தேன். உங்களிடம் ஐயா பொய் சொல்லக்கூடாது. நம்ம மருத்துவர் ஐயா சொல்லும்போது சொன்னார் பாத்தீங்களா, திருவாசகத்தை நான் முழுமையா படிக்கல, அதன் மிகுந்த ஆழமான புலமை இல்லை, நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, பொய் உரையேன் மெய்யுரைப்பேன். வள்ளலார் அழகா சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு காலாவாமை வேண்டும், அழகா சொல்லுவார். என்ன சாதாரண வார்த்தைகளா? அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த ஆசிரியர் சொன்னா நான் படிக்கலைன்னு சொன்னாங்க ஐயா. நான் அப்படியே ரொம்ப நொந்து போயினேன். தமிழாசிரியர்களே, இந்த சபைக்கு மட்டுமல்ல, இந்த அரங்கத்திற்கு மட்டுமல்ல, இந்த தமிழர்கள், உலகளாவிய தமிழர்கள், என் தாய் தமிழகத்தை சேர்ந்த அத்துணை தமிழர்களும் அன்பர்களே அருள் கூர்ந்து ஒரு முறையேனும் 1330 குறள்களையும் படித்து விடுங்கள். புரியுதோ புரியலையோ அது இரண்டாவது பட்சம். ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையை மடைமாற்றம் செய்யும். அத்துணை ஆழமான கருத்துக்கள். ஆக அந்த செய்திக்குள் போகும்போது நீண்ட நேரமாகிவிடும், அந்த செய்தி நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த சபையில் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். அதை போலத்தான் திருவாசகம், எத்துணை தகவல். அந்த தகவல் எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட அந்த பெருந்தகை ஆற்றலாளர், அவருக்கு துணை நிற்கும் அந்த பெருந்தகை SP நரேந்திரன் ஆற்றல் மிக்க 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், புதியதோர் உலகை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னாரே சுவாமி விவேகானந்தர். அந்த பெயரை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த இளவலை, அந்த சகோதரனை நாம் இந்த சபையின் மூலமாக மனதார வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த பொன்னுச்சாமி ஐயா அவர்களை எனக்கு அறிமுகமானதே எனது அன்பு சகோதரர் சோமசுந்தரனா, பிறவாயாக்கை பெரியவனின் பெயர் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த சோமசுந்தரன் மூலமாக எனக்கு ஒரு அறிமுகம். இதை எண்ணி பார்க்கும் போது வள்ளுவத்தை கொண்டு எனக்கு ஒரு அணிந்துரை எழுதி தாருங்கள். அவர் கேட்ட முதல் சந்திப்பில் அவர் என்னிடம் கேட்டது அதுதான், வாழ்க்கையில் இது என்ன, அதனால் என்ன செய்தால் போகிறது, வள்ளுவத்தை தானே சொல்லுகின்றேன் அணிந்துரை என்று சொன்னேன். ஆனா இதை சொல்லும் போது எனக்கு ஒரு குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. இதை நடந்தது வரும்போது கூட ஒரு முறை சொன்னார். ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். இங்கு சதாசிவம் ஐயா அவர்களும் இங்கு அமர்ந்திருக்கின்றார். NFB என்று சொல்லக்கூடிய அந்த பிளைண்ட் சொசைட்டி, அந்த அமைப்புக்கு அவர் பொருளாளர் செயலாளராக இருக்கும் பெருந்தகை ஐயா. கையை உயர்த்துங்க ஐயா. சதாசிவம் ஐயா இங்க பாருங்க, என்ன அழகு, வரும்போதே பார்த்தேன் அவரை. ஏனென்றால் இந்த வார்த்தை அவரை சார்ந்த ஒரு அமைப்பு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறது. அந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நானும் கலந்து கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். காலை ஒரு 10-11 மணி ஒரு 3ஆம் தளத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. நன்றாக கேளுங்க. 10 மணிக்கு வந்து விட்டேன். அந்த 3வது அரங்கம். அந்த படி ஏறித்தான் மேலே செல்ல வேண்டும். படி ஏறும் போது திடீரென்று மின்சாரம் தடைபடுகிறது. கும் இருட்டு, படியும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. அப்படியே நின்று எல்லோரும் ஐயா மின்சாரம் கரண்ட் போயிடுச்சு என்று தூய தமிழ்ல, ஐயா அமுதம் ஐயா தூய தமிழ்ல கரண்ட் போயிடுச்சு ஏன்னாங்க. மின்சாரம் தடைப்பட்டது. தமிழ்ல பேசக்கூட கூச்சப்படுறாங்க ஐயா, கேட்டா தெரியலங்கிறாங்க. இப்படிதான் பயிற்சி எடுப்பாங்களா தெரியல. உலகின் மூத்த மொழி, முதன் மொழி என் அன்னை தமிழ் மொழியில உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஐயா சொல்லும்போது சொன்னாரு, 2 உலகின் செம்மொழிகளில் 2 மொழிகள் நம் தாயகத்தில் இருக்கு. அந்த இன்னொரு மொழி வடமொழி கூட இப்ப அழிந்து போயிடுச்சு. இல்ல பேச்சு இல்லை, ஹிந்தி வச்சாதான் பேச முடியும். உலகின் பிற மொழி கலவாமல் பேசக்கூடிய ஒரே மொழி என் அன்னை தமிழ் மொழிதான். ஏனையா கூச்சப்படணும், எதற்கையா வெட்கப்படணும், எதற்கையா ஆதங்கப்படணும், எடுத்து பேசுங்களே என்றவரை இனிய தமிழ் நிச்சயமா நம்மளால முடியும். அந்த அரங்கத்தில் மின்சாரம் தடைபடுகிறது. திடீரென்று இதாகிறது. அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஐயா ஐயா மின்சாரம் போயிடுச்சுங்கய்யா என்றாரு. என்னை அழைத்து சென்ற அந்த பெரியவர் என் அருகில் இருந்தவர் என்னை சொல்லிக்கொண்டு, ஐயா
இருட்டா இருக்கணும்னு நினைக்காதீங்கயா, உங்களுக்கு இப்பதான் இருட்டு, எங்களுக்கு வாழ்க்கையே இருட்டு. அந்த ஒரு நிமிடத்தில் என் கன்னத்தில் பலார் என்று அறைந்தது போல் இருந்தது. உணர்ந்து பார்த்தேன் வாழ்வியல் தத்துவத்தை. அவர் சொன்னார், என்னை பற்றி கொள்ளுங்கள், வாங்கய்யா மேல போயிடலாம் என்று சொன்னார். மேலே செல்வதற்குள் மீண்டும் மின்சாரம் வந்து விட்டது, நிகழ்ச்சி நடந்தது. நான் எதற்கு இந்த கருத்தை இங்கு பதிவு செய்கிறேன் என்றால், பொறி இன்மை யாருக்கும் பழி அன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான். வாழ்க்கையில் அனுபவத்தில் அறிந்து கொண்டு சாதிப்பதற்கு எத்தனையோ செய்திகள் தகவல்கள் இருக்கின்றன. உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதற்காக நீ ஊக்கம் கொள்ள வேண்டும் அல்லவா, அதற்கு நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் நீ வாழ்க்கையின் உச்சத்தை அடைவாய். என்ன செய்திருக்கிறாய் இதுவரை? நாம் என்ன செய்திருக்கிறோம்? என்னத்தை சாதிச்சிருக்கோம்? ஏதோ சாப்பிட்டோம், தூங்கணும், வந்தோம், போனோம் என்று இருக்கிறோம் தவிர அவரவர்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்தால் நாம் என்ன சாதித்தோம்? இந்த அகவை வரையும் வாழ்ந்து விட்டோமே, இன்னைக்கு எத்தனைக்கு 500 வருடமா நாம் வாழப் போகிறோம்? வாழும் காலகட்டத்தில் நாம் எதை சாதித்தோம்? ஈந்து வந்தோமா? மற்றொரு உதவி புரிந்தோமா? ஒரு தொடர்பு நிகழ்ச்சியில் ஏதேனும் சாதனையாக செய்தோமா? அது கல்வி எந்தேனும் ஒரு துறையில் தோன்றின் புகழோடு தோன்றுக என்றுதானே வள்ளுவன் சொன்னார். அந்த வகையில் நினைத்து பார்க்கும் போதுதான் இந்த பெருந்தகையை நான் மனதார வியந்தேன். ஒரு இன்மை பழி அன்று அவர் இந்த சமூகத்தில் ஏதேனும் படைப்பின் மூலம் தர வேண்டும் என்பதற்காக தேனூரும் திருவாசகமும் வான்புகழ் வள்ளுவமும் என்னும் நூலினை படைத்து இந்த சமூகத்திற்கு அவர்தம் கடமையை பங்களிப்பாற்றிவிட்ட அந்த பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாக நிறைந்த வாழ்த்துக்களை வழங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த நூலாசிரியர் 255 பக்கங்களில் தன் ஆய்வு கருத்துக்களை முத்திரைகளாக பதித்துள்ளார். ஆய்வு தொகுப்பின் முதல் பகுதியிலேயே அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னாக்கா, சிவபுராணத்துல இருந்து பகுதி எடுத்துட்டார். அதெல்லாம் அனைவரும் ஒரு முறை நூலை வாங்கி படிங்க. அதுல பல தகவல்கள். அதுல நாய் என்ற சொல்லை, நன்றி பாராட்டும் ஒரு விலங்கினத்துக்கு மிக மிக முக்கியமானது நாயை சொல்லுவோம். வள்ளுவ பேராசான் தன் 1330 குறளில் எந்த இடத்திலும் நாய் பற்றி சொல்லவில்லையே. அவர் ஆய்வு செஞ்சிருக்கிறார். தமிழ் என்ற சொல் திருக்குறளில் இல்லை. தனிப்பட்ட ஒரு மன்னனை பற்றி திருக்குறளில் இல்லை. தனிப்பட்ட ஒரு கடவுளை பற்றி திருக்குறளில் இல்லை. அனைத்து ஆற்றலும் வலிமை, தனக்கு உவமையே இல்லாத ஆற்றல் மிக்கவன் இறைவன். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. கவலை எவ்வளவுங்க? மனுஷனுக்கு கவலை வந்துட்டு அது ஒரு நோய். பயம் வந்துட்டு அது ஒரு நோய். பொறாமை பிடித்துக் கொண்டால் அது ஒரு நோய். சந்தேகம் வந்துச்சு, சந்தேக புத்தி, அது ஒரு நோய். தாழ்வு மனப்பான்மை வந்தா அது ஒரு நோய். இந்த நோய்கள் கண்ணுக்கு தெரியாது. புற நோய் வந்தா உடனே மருத்துவர் இருக்கிற நேரா போன மருத்துவ வைத்தியம் பண்ணி சரிப்படுத்தி விட்டுருவாரு. உள்ளுக்குள்ள நோய் இருந்த பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? இத்தனை நோயை வச்சிருக்காடா என்கிட்ட வந்து, அட படுபாவி பயலே என்று அவர் சொல்லக்கூடாது. ஆனா தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு மனதுக்கு பிடிக்கும் நோய். நம்ம யோசித்து பார்த்தால் இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர், நம்மில் பலர் இந்த நோயாளிகளாகத்தான் திரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நிலையை நமக்கு வராமல் சமூகத்தில் சீர்பட்ட ஒரு நிலைக்கு செல்வதற்கு, நம்மை ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கு இறையருள் நமக்கு துணை புரியட்டும். நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்வோம். மக்கள் அனைவரும் திருவாசகத்தை கற்று பயனடைய, தமிழின் பெருமையை உணர்ந்திட இந்நூல் வழிவகுக்கும். வாங்கி பாருங்க, படிங்க. ஏன்னா திருவாசகம் என்பது உன்னதமான ஒரு நூல். மிகப்பெரிய பக்தி இலக்கியத்துல உள்ளங்களை எல்லாம், இதயங்களை எல்லாம் ஈர்த்த ஒரு நூல். அன்பர்கள், பக்தர்கள், தமிழர்களின் உன்னதமான ஒரு நூல். அதோடு இணைத்து உலகின் பொதுமறை என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க, வல்லாண்மை மிக்க திருக்குறள் நூலையும் இணைத்து அதில் உள்ள கருத்துக்களை ஆங்காங்கே தொட்டு செல்கிறார். அந்த உயர்ந்த உன்னதமான படைப்பு மேலும் மெருகேறட்டும். இது போன்ற படைப்புகளை அவர் பலவற்றை தர வேண்டும். இந்த சமூகம் பயனுற வேண்டும். அவர் மட்டுமல்ல, அவர்தம் இல்லத்தாரை சேர்ந்த அத்துணை பேரும், இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெருந்தகையாளர்களும் இதற்காக முழுமையான உழைப்பினை அல்லும் பகலும் பாராது கொடுத்த எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த வள்ளியப்பனாருங்க சாதாரண இல்லைங்க. அவருக்கு மனதார ஒரு வாழ்த்தினை சொல்ல வேண்டுங்க. நல்ல மனிதர், அன்பாளர், பண்புடையான், பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று அறிவிப்பானே வள்ளுவ பேராசான். அதை எண்ணி பார்க்கின்றேன். ஆக அத்துணை இதயங்களும் அத்துணை உள்ளங்களும் அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள்,
நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ்க 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 என்று இறைவனை வேண்டி அவர்களை வாழ்த்துரை வழங்கியதில் பெருமை பெற்று இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் திரு பொன்னுச்சாமி அவர்களின் இளஞ்சூரியன் பதிப்பகத்தின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் தமிழ் சான்றோர்கள், இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் சார்பாக வருக என வரவேற்று நல்லாவே கை தட்டலாம். எல்லாம் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கிறீங்க. கை தட்டுறது எங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்றதுக்கு தான், ஆனா அது உங்களுக்கும் ஒரு நன்மை உண்டு. என்னன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு சில நிமிடங்கள் ஆயுள் கூடுங்க. இது உண்மை. அதனால நல்லா கை தட்டுங்க. எல்லாரும் நல்லா பேசுவோம். அதை நீங்க ரசிச்சு கை தட்டலாம். எல்லாரும் தட்டலாம். நம்ம நூல் வெளியீட்டு விழா தானே வந்திருக்கோம். அப்படி தட்டுங்க. அப்படி இருக்கணும். இந்த நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொன்னாரு என்னுடைய அன்புக்குரிய தோழர் திரு ஆறுமுகமன் அவர்கள், இது கம்பன் கலைக்கூடத்தின் நிகழ்ச்சி அல்ல, திரு பொன்னுச்சாமி அவர்கள் நிகழ்ச்சினாரு. ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம். ஏன்னா கம்பன் கலைக்கூடத்தின் மாணாகனாக இருந்த சோமசுந்தரம் அவர்கள் தான் இந்த திரு பொன்னுச்சாமி அவர்கள் சொன்னார் இல்லையா, பெரும் உதவியாக இருந்தாருன்னு. அந்த மாணாக்கன் தான் அங்கு இருந்திருக்கிறான். ஆக இதுவும் ஒரு கம்பன் கலைக்கூடத்தின் விழாவாகவே நீங்கள் பார்க்கலாம். நல்லா தட்டுங்க, மகிழ்ச்சியோட தட்டுங்க. நம்ம விழா நினைச்சு தட்டுங்க. நீங்க நாளைக்கு நூல் வெளியிடும் போது இதே மாதிரி நாங்க எல்லாம் வந்து சிறப்பு செய்வோம். ஆமா, கை தட்டணும். கை தட்டணும். இந்த நூல் வெளியிடுறது இவருடைய இந்த நம்ம பொன்னுச்சாமி அவருடைய இருக்கு பாத்தீங்களா, அது பெரும் முயற்சிங்க. எந்த அளவுக்கு ஒரு முயற்சினா, அவர் வாங்குற அந்த நூல், இப்ப நம்ம எல்லாம் போய் திருவாசகம் திருக்குறள் வாங்கினா எவ்வளவு வருங்க? ஒரு 100 ரூபாய், ஒரு 150 ரூபாய், அதிகபட்சம் 200 ரூபாய்க்கு மேல தாண்டாதுங்க. ஆனால் அதே திருவாசகத்தை அவர் படிக்க வேண்டும் என்றால் 2500 ரூபாய் கொடுத்துவாங்க. 2500 ரூபாய் கொடுத்து அவருடைய மொழியில் அவர் படிச்சு நம்ம தமிழ் தாய் மொழியில ஒரு நூல் கொடுத்திருக்காருன்னா அந்த விழாவின் சிறப்பு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த விழாவின் சிறப்பு. இதுதான் அவர் மொழியில படிச்சா நீங்களும் படிக்கணும். 2500 ரூபாய் கொடுக்கணும். இன்னைக்கு நாம் அந்த நூலை மிக இனிமையான விலையில், குறைந்த விலையில் நான் சொல்ல மாட்டேன், இனிமையான விலையில் நீங்கள்லாம் வாங்கக்கூடிய விலையில் அவர் கொடுக்கிறார். இதுதான் அவருடைய சிறப்பு. சரி, அவர் இந்த நூலை உருவாக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவங்கிற முறையில் நான் சொல்றேன். இந்த நூலை அவர் உருவாக்கிட்டாருங்க. அதுக்கு அணிந்துரை வாங்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். அதற்கு 3 பேர்த்தை அவர் தேர்வு செஞ்சார். 3 மதங்களை சார்ந்தவர்களை தேர்வு செய்தார். அதுல ஒருவர் கிறிஸ்துவர், ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் இந்து. இதுல 2 பேர்கிட்ட அவர் அணிந்துரை வாங்கிட்டார். 3ஆவதா ஒருத்தர்கிட்ட அணிந்துரை வாங்கணும். அந்த அணிந்துரை அவரால் வாங்க முடியல. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் என்கிட்ட கேட்டார், சோம இந்த மாதிரி நான் 2 பேர்கிட்ட வாங்கிட்டேன், 3ஆவதா ஒருத்தர்கிட்ட வாங்கணும், எனக்கு உங்களால உதவ முடியுமான்னு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒருவர் என்னுடைய நூலுக்கு அணிந்துரை கொடுக்கணும்னு. இவ்வளவுதானுங்க, செஞ்சிடலாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. தமிழ்நாட்டுல தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் திருக்குறள் வகுப்பு 38 மாவட்டத்தில் நடக்குதுங்க. அந்த 38 மாவட்டத்துல கோயம்புத்தூர் ஒரு மாவட்டம். அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில் திருக்குறள் வகுப்பு நடத்தும் நம்ம குறளாசான் திரு அன்வர் பாஷா அவர்களிடமிருந்து இந்த நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் சார்பாக ஒரு அணிந்துரை வாங்கி கொடுக்கப்பட்டது. அன்று வரை திரு பொன்னுச்சாமி அண்ணன் அவர்களும் அன்வர் பாஷா ஐயா அவர்களும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டதே கிடையாது. நல்லா இவருக்கு ஒரு அணிந்துரை கொடுத்தாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளவு ஒரு இந்த நூலுடைய சிறப்பு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு அணிந்துரை கொடுத்திருக்காருன்னு. அணிந்துரை கொடுத்திருக்காரு. அடுத்து இந்த நூலுக்கு இப்படி 3 பேர்கிட்ட அணிந்துரை வாங்கியாச்சுங்க. இப்ப இந்த நூலை என்ன பண்ணணும்? முறைப்படி அச்சு பதிக்கணும். அச்சு பதிக்கிறதுக்கு போயாச்சு. போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கிறாரு, சோம இதை அச்சு பதிக்கணும், நம்ம விஜயா பதிப்பகம் போலாமான்னு தான் கேட்டார். நான் சொன்னேன், நீங்க போய் மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு, விநாயக பெருமான்.
அவரை பூஜைக்கு தான் நீங்க உள்ள போகணும், அதுதான் முறையா இருக்கும், அதான் நம்ம தமிழ் பண்பாடு அப்படின்னு. யாருங்க சோம்புன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த நூல் காஞ்சி, அதாவது கம்பன் கலைக்கூடத்திலிருந்து ஒரு மாணாக்கன் உருவான உடனே அதை உள்ளத்தில் தாங்கி, அவருடைய உள்ளத்துல தாங்கி இன்ன வரைக்கும் நிக்கிறாருங்க. இன்ன வரைக்கும் நமக்காக நின்று உறுதுணையாக நிற்கக்கூடிய திரு வள்ளியப்பன் ஐயா கிட்ட தான் நான் கூட்டு போனேன். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த நூலுக்காக ஒவ்வொரு மணிக்குள்ளையும், இந்த நூலை எழுதியது வேணுமானால் திரு பொன்னுச்சாமி ஐயா அவர்களாக இருக்கலாம், அவர் தான் எழுதியிருக்கார். ஆனா அந்த நூலை மிக ஒவ்வொரு எழுத்துக்களையும் முத்து முத்தாக வருவதற்கு பகலும் இரவும் பாராமல் பணி செய்தார். இதுல ஒரு சிறப்பு தெரியுங்களா? இதுக்காக அவர் தொகை வேணும்னு இன்ன வரைக்கும் கேட்கும். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்படி திரு நமது அரங்கையில வள்ளியப்பன் ஐயா அவர்கள் முதலில் நான் அவர்கிட்ட தான் கூட்டு போனேன். இந்த நூலை பத்தி ஐயா நீங்க நல்லா படிச்சு பார்த்து அதுல இருக்கக்கூடிய எதெல்லாம் சரியா இருக்குது, பிழைன்னு நான் சொல்லல, எதெல்லாம் சரியா இருக்குதுன்னு பாருங்க, எதையெல்லாம் சேர்க்கணும்னு பாருங்க அப்படின்னு. அப்படி பார்த்து கொடுத்துதான் இன்னைக்கு அந்த நூல் வந்திருக்குது. இன்னைக்கு உங்க கையில வரக்கூடிய அந்த நூலினுடைய சிறப்பு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குது பாருங்க. பொதுவா ஒரு நூல் வெளியிடும் பொழுது அது சிறப்புக்குரியது தான். அப்படி வந்திருக்குது. அப்ப இந்த நூலை அடுத்து வெளியிடணும்னு ஒரு இடம் கேட்டார். நான் சொன்னேன், நீங்க அங்கேயும் போய் வெளியிடுறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் திரு மருத்துவர் ஐயா கிட்ட நம்ம போய் கேட்போம், அவர் நிச்சயம் நமக்காக கொடுப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு இந்த விழா நடக்கிறதுக்காக, இந்த நூல் சிறப்பாக அமைவதற்காக அந்த விழாவின் தலைமை அவர்தான் இடமும் கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவராக அந்த நூலை பார்த்து 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 தான் அந்த நூலை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அப்பேற்பட்ட அந்த நூலை எழுதுனதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அது நம்ம பொன்னுச்சாமி அண்ணன் தான். நல்லா தட்டுங்க. அவர் தான் எழுத்தாளர், அவர் தான் எழுதி நூலை சிறப்பித்திருக்கு. அதாவதுங்க, மாணிக்க வாசகரை பத்தி அடியன் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், அவர் அளவு படிச்சதில்லை. அவரு அந்த பிரெய்லி முறையில் அந்த கல்வியை, திருக்குறளையும் படிச்சு மாணிக்க வாசகரின் நூலையும் படிச்சு அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை மட்டும் ஏன் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா, நீங்க எல்லோரும் இது போல இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனை தானே. அதுதான் அவருடைய வெற்றி. இன்னைக்கு நம்ம நூல் வெளியீட்டு விழா கொண்டாடுறோம். ஆனால் அது கூட இன்னொரு வார்த்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த நூல் வெற்றி பெற்றது இந்த அரங்கத்தில். இந்த நூல் வெற்றி பெற்றுச்சுங்க. ஏன்னா எவ்வளவு தமிழ் சான்றோர்கள், இன்னும் எனக்கு தெரியாத ஒரு சில நிறைய தமிழ் சான்றோர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவங்க எல்லாரையும் மேடை கூப்பிட்டு வச்சு வாழ்த்துறை தரணுங்கிறத எங்களோட ஆசையும். அது தொகுப்பாளர்கிட்ட கேட்கணும் எப்படிட்டு, அதிகபட்சம் 1.5 வழிகளாவா. இப்படி இந்த நூல் வருவதற்காக அவர் இரவு பகலாக உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நூலை நாம் வாசிப்பதில் தான் இருக்கிறது. நீங்கள் வாசிக்கத்தான் அந்த நூலில் இருக்கக்கூடிய அற கருத்துக்கள் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா வள்ளுவம் நமக்கு தெரியுங்க, அதுல இல்லாத கருத்துக்களே கிடையாது, எல்லா கருத்துக்களும் இருக்குது. திருவாசகத்துல அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்டங்களையே காக்கக்கூடியவர் இறைவன். அந்த இறைவனையே தன் பக்தியால ஒருத்தர் உருக வைக்க முடியுமான்னு கேட்டா அதை உருக வச்சு காட்டியவர் மாணிக்க வாசகர் தான். அதை உருக வச்சு காட்டியவர் மாணிக்க வாசகர் தான். இது எல்லாத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? அந்த மாணிக்க வாசகர் அந்த பேரை கேட்டாலே நம்ம மனமெல்லாம் உருக வைத்தவரும் மாணிக்க வாசகர் தான். மாணிக்க வாசகர் தான். அப்பேற்பட்ட நூல் தான் உங்கள் கையில் வந்திருக்கிறது இன்னைக்கு. அந்த நூலை எழுதியவர் நமது திரு பொன்னுச்சாமி அவர்கள். அந்த நூலுக்கு வள்ளலாருடைய, நான் கேட்டேன், நீங்க ஏன்னா அந்த வள்ளலாறு அமைப்பிலிருந்து கூப்பிடுறீங்க, என்ன காரணம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நான் முத திருக்குறள் வகுப்பு சொல்றதுக்கு ஒரு நல்ல களம் அமைத்து கொடுத்தவங்க அவங்க. உங்களை தான் சொன்னாரு, ஒரு நல்ல களம் அமைத்து கொடுத்தாங்க எனக்கு அவங்க. அப்ப இவருடைய நன்றி உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு,
நூல் வெளியிடும் பொழுது அதற்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுங்கிறது வாயால சொல்லாம தன் செயலால் காட்டியிருக்கிறார் இந்த அருமைக்குரிய நம்ம திரு பொன்னுச்சாமி அவர்கள். நல்லா ஒரு முறை கைத்தட்டுங்கள். நான் என் உரையை முடித்து விடுவேன் விரைவாக. அந்த நம்பிக்கையிலேயே கைத்தட்டுங்க. நீங்கள் கைத்தட்ட தட்ட தட்ட உங்கள் ஆயுள் மணித்துளிகள் கூடிக்கொண்டே இருக்கும். நாம் எல்லோரும் இந்த நூல் வெற்றி பெற்றதற்காகவும் அந்த நூலை எழுதியவருக்காகவும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பல தமிழ் சான்றோர்களினுடைய ஒத்துழைப்பினாலும் இந்த நூல் வெற்றி பெற்றிருக்கிறது. என் நெஞ்சார மனதார கம்பன் கலைக்கூடத்தின் மாணாக்கனாக இருந்து திரு பொன்னுச்சாமி அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாம் தனேற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. துன்று மனமாயேற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ஒருமையில் உலகெல்லாம் ஓங்குக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று எங்களின் பாரதிதாசன் வரிகளோடு எனக்கு வாய்ப்பளித்த திரு பொன்னுசாமி அவர்களுக்கு, அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் நான் நிற்கிறக்கே ரொம்ப கூச்சப்படுறேன். ஏன்னா பெரிய தமிழ் மொழியாற்றல் இல்லை. ஆனால் இங்கே சான்றோர்கள் மத்தியில் எனக்கு கொடுத்துருக்கும் இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த மேடையில் வீற்றிருக்கும் பெரிய பெரிய சான்றோர்களுக்கும், கேட்டறிய வந்திருக்கும் அறிஞர்களுக்கும், நம்ம தமிழை நேசி காட்டி இங்கே வந்து உட்காரவே முடியாது. அப்படி தமிழை நேசிப்போர் இங்கே வந்திருக்கும் அண்ணனின் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு முறை நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெரிய தமிழ் புலவர் இல்லை, ஆனால் ஏனோ இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள என்னை நியமித்திருக்கிறார். எனக்கு அதற்கு பெரிய நன்றி. நாங்கள் வள்ளலார் அமைப்பில் திருக்குறள் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ சுந்தரராசன் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா இங்கே கோவையிலிருந்து எங்களுக்கு சூலூர்ல வகுப்பு எடுத்தார். அந்த சனிக்கிழமை ஒரு வகுப்பு எடுப்பார். அப்போ எனக்கு ஐயா எங்களுடைய அறக்கட்டளைக்கு வந்திருந்தார். மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளை சூலூர்னு சொல்லிட்டு ஒரு 28 ஆண்டுகளா மதிய உணவு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வள்ளலாரின் வழியில். அப்படி மாமனார் திரு வீரப்பனார் அவர்கள் ஆரம்பிச்சது. நாங்கள் தொடர்ந்து அவர் 2 ஆண்டுகள்ல தவறிட்டாரு. கிட்டத்தட்ட திருப்பி ஒரு 26 ஆண்டுகளா நாங்கள் பொறுப்பெடுத்து அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு பணி எங்களுக்கு. எங்கள் மாமியார் தான் ரொம்ப அதில் பார்த்துக்கிறாங்க முழு அர்ப்பணிப்போட. நாங்கள் கூட உடன் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு கடுகு மாதிரி, அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு கடுகளவு எங்களுடைய பணி, அவ்வளவுதான். அப்படி எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஒரு பெரிய இதற்கு நன்றி. லயன்ஸ் கிளப் ஐயா, லயன்ஸ் கிளப் நான் கோல்டன் சிட்டி லயன்ஸ் கிளப் சூலூர் பிரசிடென்ட். இந்த ஆண்டு பெண்களுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்காது, இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு. அதனால நான் இன்னைக்கு தீபம் ஏற்ற கூப்பிட்டீங்க. ஏன் வரல அப்படின்னா, பெண்களுக்கு தீபம் ஏற்றுற வேலையை தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால அதை நான் வேறு இடத்துக்கு கொடுத்துருக்கு. நம்ம வேறு பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக பணிக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். எங்க அப்பா பெரிய தமிழ் பற்றாளர்.
அதனால அவருக்கும் எங்கள் மாமனாருக்கும் மிக நெருங்கிய நண்பர் தான் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள். அவர் ஏனோ என்னை ஈர்த்தார். அவருடைய பேச்சு, அன்பு, அவர்களுடைய குடும்பம் இப்பதான் பழக்கம். அவர் மட்டும்தான் தொடர்ந்து வந்துடுவார். எப்படி நம்ம 1008 வேலையை வச்சுட்டு அந்த நேரத்துக்கு அங்கே வர முடியாது. ஆனால் அவர் சரியாக அவரோட நண்பரை கூப்பிட்டு அங்கே வரும்போது அவர் எந்த குரல் கேட்டாலும் சொல்கிற அந்த திறமை, அந்த ஆற்றல் என்னை ரொம்ப வியக்க வச்சு. அப்புறம் அதனால எப்பவுமே அவர் கூட எப்பவாவது கூப்பிடுவார். நான் கூப்பிடுறேன்னு இல்லையோ, அண்ணன் தவறாமல் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிடுவார், பேசுவார். அவர் பையனுக்கு திருமணம் அதெல்லாம் நெருங்கிய நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி நீண்ட கால ஒரு 25 ஆண்டு நட்பு அண்ணனோட இருக்குது. அதனால என்னை அவருக்கு வயது ஜாஸ்தி, ஆனால் நான் கேட்ட என்னுடைய நண்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒருத்தர் இருக்காரு நண்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த நட்பு என்றென்றும் தொடரும். ஐயா ஒரு வேண்டுகோள் என்கிட்ட வச்சிருந்தாரு, நீங்க அகவல் வழிபாடை பிரெய்லி எழுத்துல எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரேரா தான் அந்த பிரெய்லி எழுத்து பண்றாங்க. ஒரு 1000 புத்தகம் அடிக்கிறோம் அப்படின்னா தான் எனக்கு அச்சடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த 1000 புத்தகம் இவங்களுக்கு தேவைப்படலை எனக்கு. நான் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பிரெய்லி எழுத்துல அகவல் வழிபாடை சீக்கிரமா அந்த அகவல் புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் செய்வேங்கிற இங்க தெரிவித்து கொண்டு, நிறைய பேர் சான்றோர்கள் எல்லாம் பேசினாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு தமிழ் ஏன் மெல்லச்சாகிறது அப்படின்னா, படிச்சுட்டோம். படிப்பறிவு இல்லாதவர்கள் தமிழை நேசிக்கிறார்கள், மித்த படித்தவர்கள் தமிழை மறக்கிறார்கள். அதுதான் இன்றைய நிலை. நம்ம நிறைய படிச்சுட்டா இன்னைக்கு வாஸ்து பின்னாடி போறோம், வாஸ்து பெயரை வைக்கிறோம் இல்லைங்களா? அப்படித்தான் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி நம்மின் என்ன சொல்றது, கணினியை நம்பி உட்காந்துருக்கோம். நம்மளுடைய மூளையை நம்பி இல்லை, நம்ம எண்ணத்தை நம்பி இல்லை, நம்ம உணர்வை நம்பி இல்லை. ஏதோ ஒரு மாயைக்குள்ள சிக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். இன்றைய சமூகம் எதிர்காலத்துல எந்த ஒரு சூழல்ல வளருங்கிறது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு பயமா தான் இருக்குது. நாங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொறுப்பாளர்களா இருக்கிறோம். பெண்களின் சூழலும் இன்று எப்படி போய்கொண்டிருக்கிறது, தமிழை எப்படி வளர்ப்பது, பெண்கள் மட்டும்தான் ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு எடுத்துக்கொள்பவர்கள். அவர்கள் எப்படி குழந்தைகளுக்கு நல்ல எண்ணத்தையும் இந்த தமிழ் உணர்வையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவங்க கிட்ட போய் சேர்த்துக்கிற பொறுப்பும் கடமையும் நம்மளை போன்றவருக்கு இருக்கிறது. அதனால நீங்க உங்கள் வீட்டு துணைவியரும் மனைவியும் இங்க கூப்பிட்டு உட்கார வச்சாதான் அடுத்த தலைமுறையின் குழந்தைகள் தமிழ் வழியை நோக்கி நகரும் என்கிற செய்தியை இங்கு பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த எங்களின் இந்த பொன்னுசாமி அண்ணன் குடும்பத்தாருக்கு, மெயினா அவருடைய மகன், நான் ரொம்ப கர்வத்தோட நன்றி சொல்றேங்க தம்பி. யாருமே நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளுக்கு பின்னாடி இல்லை, அதான் உண்மை. நாம தமிழோடும் சமூக உணர்வோடும் இருந்தா அம்மா நீங்களே வேலை வெட்டி இல்லாம போயிட்டு இருக்கீங்க, நீங்க எங்களையும் இதுக்கு கூப்பிடாதீங்கிறாங்க. மருத்துவர் ஐயாவுக்கு சொல்லிக் கொடுத்தது, என் மகன் மருத்துவர், அவரு மருத்துவர், மகள் வழக்கறிஞர். 2 பேரையும் 2 பெரும் துறைகளை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்துதான் அவங்களை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் அப்பா எங்களுக்கு விதைத்தார், நான் என் பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு விதையுங்கள். இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு செல்லுங்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்பளித்தவருக்கு நன்றி, வணக்கம். இந்த புஸ்தகம் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். திரு பொன்னுசாமி அவர்கள் என்னோட 1981ஆம் ஆண்டிலிருந்து பயணித்து வருகிறார் குடும்பத்துடன். அவர் இலக்கிய சுவையில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு புஸ்தக வெளியீட்டு விழா நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருப்பது எங்கள் குடும்பத்திற்கு எனக்கும் மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர் 100 வாழ்ந்து மீண்டும் நல்ல புஸ்தகங்களை வெளியிடுவதற்கு ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்னை தமிழ் வாழ்க, உலக பொதுமறையாம் வான்புகை வள்ளுவம் வாழ்க, உலகத் துறைகளெல்லாம் இதே வாழ்க. தமிழ் அமுத இலக்கிய நறுமணம் கமழும் கம்பன் புகழ்மரசு மருத்துவ புலவர் ஐயா சுப்பிரமணியனுடைய தலைமையின் கீழ் இயங்கும் இந்த கம்பன் கலைக்கூடம் பல்லாண்டு வாழ்க வாழ்க என முதற்கண் வாழ்த்துகிறேன். அன்னை தமிழ் பற்றாளர்களே, அருமறையாம் திருக்குறள் நெறியாளர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பின் வணக்கங்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு என்னுடைய நெஞ்சமெல்லாம் நீக்கமர் நிறைந்திருக்கும் அன்பிற்கினிய ஐயா பொன்னுசாமி அவருடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகின்ற ஒரு மகிழ்ச்சிக்குரிய அந்த பேரு பெற்றவை குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பார்த்து எனக்கு நாம் ஏதாவது செய்ய முடியாதா என்கின்ற ஒரு ஏக்கம் என் உள்ளத்திலே இயல்பாகவே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே முடிந்தவரை நாமும் தமிழ் பற்றாளர்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிறோம். அவர் எழுதியுள்ள அந்த நூலை நான் படிக்கவில்லை, மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை ஐயா முனைவர் அன்வர் பாட்ஷா ஐயாவுடைய இந்த உரையில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதே போல ஐயா மருத்துவர்களுடைய அந்த உரையில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். எனவே அவரை இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துவோம். அவர் நிறைந்த வாழ்வுடன், நீடித்த புகழுடன், இன்று போல் என்றும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் வாழ்க. இனி இல்லற வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று மட்டற்ற மகிழ்ச்சியுடன் வாழ்க. இந்த அன்பு செல்வங்களை வளர்த்து மிக உயரமான நிலைக்கு உயர்த்துகின்ற அளவுக்கு அவருக்கு வாழ்வில் அனைத்து சிறப்புகளும் பெற்று அவர்களால் அவர்களுடைய பெருமையும் மதிப்பும் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை நாம் வாழ்த்துவோம். அன்புள்ள கொண்டவர்களே, அவர் ஐயா பொன்னுசாமி அவர்களே, நீங்கள் அன்பும் அறனுமிக்க தங்கள் நல்வாழ்வு மேலும் சிறக்க நெஞ்சம் நிறைந்த இனிய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே உரித்தாய்க்கொள்வோம் என்று கூறி அவருக்கு இந்த ஒரு பயனாடை அணிவித்து அவரை சிறப்பிப்போம். என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த அளவோடு கூறிக்கொண்டு என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாழ்க திருக்குறளாய், வளர்க குரலடியாய், அன்னை தமிழ் வாழ்க, உலக பொதுமறையாம் திருக்குறள் வாழ்க என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கனியிடை ஏறிய சுளையும் புஞ்சல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிழ நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். மேடையின் மீதும் மேடைக்கு முன்பும் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலேயே மருத்துவர் ஐயா சொன்னார், இரும்படிக்கிற இடத்தில் ஈக்கு என்ன வேலை என்று. கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பது போல நான் நிற்கிறேன் என்று நினைக்கிறேன். திருக்குறளில் தோய்ந்த திருக்குறளார், திருப்புகழில் தோய்ந்த வள்ளியப்பன் ஐயா அவர்கள், திருவாசகத்தில் தோய்ந்த பொன்னுசாமி ஐயா அவர்கள், கம்பனில் ஆழங்கால் பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள். இவர்கள் இருக்கும்போது நான் இங்கே பேசுவது அதிகப்படியானதாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். எனக்கு அறிமுகமில்லாத எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் மேடைக்கு கீழே விட்டிருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தை, என்னுடைய வாழ்த்துறையை சுருக்கமாக சொல்லி மேடை அவர்களுக்கு தர விரும்புகிறேன். மனித வாழ்க்கையிலே மனிதன் முழுமையாக வாழ
3 வகையான நூல்கள் நமக்கு அவசியம் தேவை. ஒன்று உலகியல் நூல், மற்றொன்று பக்தி நூல், இன்னொன்று சாத்திர நூல். உலகியல் நூலாக திருக்குறளை கொள்ளலாம், பக்தி நூலாக திருவாசகத்தை எடுத்துக்கொள்ளலாம், சாத்திர நூலாக சிவஞான போதத்தை கைக்கொள்ளலாம். இந்த 3 நூல்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து நாம் முழுமையாக வாழ மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பவை. அப்படி பார்க்கும்போது இந்த 3லே நடுநாயகமாக திகழ்வது திருவாசகம். அதே போல செவி, வாய், சிந்தை, இந்த 3னுக்குரிய சொற்செறிவும், இருவினை நீக்கக்கூடிய அருமருந்தை தரக்கூடிய பொருட்செறிவும், நீதி ஒழுக்கங்களும் பொருள் நுணுக்கமும் கொண்டு மக்கட்பிறவிக்கு பயனாக அமைந்தது திருக்குறள். ஆக இந்த 2 நூல்களையும் எடுத்துக்கொண்டு ஐயா அவர்கள் இந்த நூலை வழங்கியிருக்கிறார். தேனூரும் திருவாசகமும் வான்புகழ் வள்ளுவமும் என்பது இந்த நூல். ஆக இந்த 2 நூல்களையும் எடுத்துக்கொண்டு 2 விஷயங்களாக இந்த நூலை அவர் பகுத்து சொல்லியிருக்கிறார். ஒன்று, திருவாசகத்தில் எங்கெல்லாம் நாய் என்ற சொல்லை மாணிக்கவாசகர் கையாண்டிருக்கிறார் என்பது நூலினுடைய ஒரு பகுதி. இன்னொன்று, திருக்குறளுடைய கருத்துக்கள் திருவாசகத்திலே எங்கெங்கு மிளிர்கின்றன என்பது மற்றொரு பகுதி. இந்த நூல் என்னுடைய கைக்கு வந்ததே சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குலதெய்வ கோவிலிலே நாங்கள் சந்தித்தோம். அதற்கு முன்னதாக எங்களுடைய உறவு முறையை இங்கே குறிப்பிட வேண்டும் நினைக்கிறேன். என்னுடைய தந்தை வழி தகப்பனார், என்னுடைய தாத்தாவும் ஐயா அவர்களுடைய தாயாரும் ஒரு மரத்திலே பிறந்த 2 கனிகள். ஆக அப்படி நாங்கள் சந்தித்த போது இந்த திருவாசகத்திலே நாய் என்ற சொல் வரக்கூடிய இடங்களை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நானாகவே முன் வந்து, மாமா நீங்க எழுதி முடிச்சோன்னு அந்த நூலை என்னிடத்திலே கொடுங்கள், நான் ஒரு தமிழாசிரியராக இருப்பதனாலே ஓரளவு அதை பிழையின்றி வர வேண்டும் என்ற நோக்கிலே நான் ஒரு முறை உங்களுக்கு அதை திருத்தி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அதிலே ஒரு சுயநல போக்கும் இருக்கிறது. பொதுவாகவே எங்களுக்கு வெற்றி செல்வி அம்மையார் சொன்னது போல நிறைய பணிகளோடு இருப்போம் பெண்கள் என்பதனாலே. அப்படி ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக படிப்போம், இல்லாவிட்டால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அது கொஞ்சம் தள்ளிப்போம். அந்த சுயநலத்தினுடைய அடிப்படையிலே தான் நான் கேட்டேன். வினையால் நன்றி ஐயா. அப்படி அந்த நூல் என்னுடைய கைக்கு வந்தது. அதை 2 முறை வாசித்தேன். உண்மையிலே சொல்ல போனால் திருவாசகத்தை அதற்கு முன்பாக நான் முழுமையாக படித்ததில்லை. ஐயா அவர்களும் அந்த திருவாசக பாடல்கள் முழுமையாக இந்த நூலிலே தரவில்லை. அவர் எடுத்துக்கொண்ட ஆய்வின் கண்ணோட்டப்படி அந்த நாய் என்கிற சொல் கையாளப்பட்டிருக்கிற பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பிறகு இன்னொரு பகுதியாக திருக்குறள் கருத்துக்களில் ஒரு சில இடங்களை அவர் கையாண்டிருக்கிறார். ஆக இதை படித்து முடிக்கும் போது எனக்கு சொந்தமாக ஒரு வேண்டுதலை மனதிலே வைத்துக் கொண்டேன். நிறைய சமீபத்திலே பாடல் பெற்ற தலங்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவத்திலே இந்த என் மனதிலே இருக்கிற ஒரு வேண்டுதல் நிறைவேறுமா என்கிற ஒரு சின்ன நப்பாசி எனக்குள்ளே ஏற்பட்டது. திருவாசகம் படித்து முடிக்கும் போது என் மகனுக்கு பெண் அமைந்தது, நல்ல முறையிலே திருமணம் நடந்தது. மகன் ஒரே மகன், அவனுக்கு திருமணம் நடந்தது. ஒரே மகன் மருமகள் வந்தாள், திருமகளாக வந்தாள். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை அந்த பதிப்பு அச்சுக்கு போய் அதை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கலாம் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் சொன்னது போல தமிழிலே தோய்ந்த ஆழங்கால் பட்ட சான்றோர்கள் இருக்கிற போது தமிழாசிரியராக இருப்பதனாலே அந்த பிழை இல்லாமல் அந்த மொழியை கையாள வேண்டும் என்கின்ற ஒரு அவாய் எனக்குள்ளே எப்போதுமே உண்டு. ஆக நான் மீண்டும் ஒரு முறை அந்த நூலை படிக்கிற போது திருவாசகத்தை முழுமையாக படித்தால் என்ன என்கிற எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. ஆக நான் வீட்டிலே தினந்தோறும் எனக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு ஓய்வு கிடைக்கிற போது திருவாசகத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை படித்து விட்டு தான் அன்றைக்கு உறங்குவது என்கின்ற முடிவெடுத்துக் கொண்டேன். அப்படி நான் திருவாசகத்தை படித்து முடித்த மறுநாள் எனக்கு பேரன் பிறந்தான். உண்மையிலே சொல்ல போனால் அவனுக்கு திருவாசக மணி என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும். ஆனால் இளைய தலைமுறை அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆக அதை அவர்களுடைய போக்கிலே நான் விட்டுவிட்டேன். அப்படி இது என்னுடைய அனுபவம். இப்போது நூலுக்கு வருகிறேன். இந்த
நாய் என்கிற சொல்லை ஏன் மாணிக்கவாசக பெருமான் கையாண்டு இருக்கிறார் என்கிற போது என்னுடைய ஒரு கருத்தை நான் இங்கு முன்வைக்கிறேன். ஏனென்றால் அதற்கு முன்னதாக பல இடங்களிலே பொல்லா வினையேன், புழுத்தலை புலையனேன், ஊற்றையேன் என்றெல்லாம் தன்னை கீழானவனாக மாணிக்கவாசக பெருந்தகை காட்டிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட நாயினும் கடையேன், நாயேன், நாயடியேன், அடிநாயினேன், ஊர்நாயின் கடையேன், இப்படியெல்லாம் பல இடங்களிலே தன்னை மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் இப்படி சொன்னார் என்று யோசிக்கிற போது ஒரு விஷயம் எனக்கு புலப்படுகிறது. ஒன்று, தன் தலைவனை அறியக்கூடிய தன்மை நாய்க்கு உண்டு. இன்னொன்று, தன் தலைவன் மேல் விசுவாசமாக இருக்கக்கூடிய தன்மை நாய்க்கு உண்டு. இந்த இரண்டு காரணத்தினாலே அவர் அந்த விலங்கை தனக்கு ஓமித்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணத்திலே சொல்கிற போது ஒன்றுக்கொன்று நேர்படாமல் செல்லக்கூடிய தன்மை உடையது என்று வேட்டை நாய்களை பற்றி குறிப்பிடுவார். ஆக இந்த விஷயத்தை படிக்கிற போது அந்த நாய்க்கு ஒரு குணம் இருக்கிறது என்பது நமக்கு தோன்றுகிறது. எது நமக்கு பிடிக்காது ஒதுக்குகிறோமோ நம் மனம் அதை மீண்டும் மீண்டும் நாடும். இந்த குணம் நாய்க்கு இருக்கிறது. தான் உண்டதை கக்கி மீண்டும் உண்ணக்கூடிய பழக்கம் நாய்க்கொண்டு. ஆக இந்த வாழ்க்கையிலே நமக்கு பற்று, பாசம், பந்தம், தழை என்று நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. ஆனால் விலக நினைப்போம், மீண்டும் மீண்டும் உள்ளே போவோம். ஆக இந்த ஆன்ம பிறவி தழையிலிருந்து விடுபடுவதற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு முயற்சி திருவாசகம் என்பதனாலே மாணிக்கவாசக பெருந்தகை தன்னை அவ்வாறு ஓமித்திருக்கலாம். எனவே அந்த சொல்லை இங்கு அவர் ஆய்வு செய்திருக்கிறார் என்பது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, திருக்குறளோடு திருவாசகம் ஒப்பு வைக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு சொல்ல நினைக்கிறேன் காலம் கருதி. 8வது அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பு என்பது உள்ளம் கனிந்து உதவக்கூடிய பண்பு. நம் வீட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய துணைவர், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய விருந்தினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று எல்லோரிடத்திலும் நாம் இணைவதற்கு காரணமாக இருப்பது அன்பு. இதற்கு பல்வேறு பெயர்களை நாம் சொல்லலாம். காதல், பாசம், வாஞ்சை, வாரம், நேசம், அழி, இரக்கம், ஆர்வம், பக்தி என்று பல பெயர்களால் நாம் இதனை சொல்லலாம். மனைவி இடத்திலே வைத்தால் அது காதல், குழந்தைகளிடத்திலே வைத்தால் பாசம், உறவினர்களிடத்திலே வைத்தால் வாஞ்சை, நண்பர்களிடத்திலே வைத்தால் வாரம், அயலாரிடத்திலே வைத்தால் நேசம், எளியவரிடத்திலே வைத்தால் அழி, விலங்குகளிடத்திலே வைத்தால் இரக்கம், சான்றோர்களிடத்திலே வைத்தால் ஆர்வம், இறைவனிடத்திலே வைத்தால் பக்தி. ஆக திருவாசகத்தை நாம் நன்கு படிக்கும் போது திருவாசகத்தினுடைய பொருள் என்ன? அன்பே வடிவமான சிவபெருமான். இதை பாடியவர் யார்? அன்பே பிழம்பான மாணிக்கவாசக சுவாமிகள். இதனுடைய பாடல்கள் அத்தனையும் அன்புமயமானவை. ஆக குறளோடு பொருத்தி பாருங்கள். ஒரு மலர் என்றால் அதற்குள்ளே மனம் இருக்கும். அப்படி நம் உயிரினுடைய குணமாக இருப்பது அன்பு. இதை கண்ணாலே காண முடியாது. நாம் காண்பதற்கு கருவியாக இருப்பது கண். ஆக அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். கண்ணிலிருந்து வெளிப்படுகிற அந்த கண்ணீர் அன்பினுடைய நிறைவு ஆர்வமாகிறது. அந்த ஆர்வத்தை உடையவர்கள் ஆர்வலர்கள். அவர்கள் பேரன்பிலே உருகி அழுவார்கள். ஆக அவர்களுடைய கண்களில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த கண்ணீர் தான் அவர்களிடத்திலே அன்பு இருப்பதை நமக்கு வெளிக்காட்டுகிறது. லவ் அண்ட் காஃப் cannot be hid என்று சொல்வார்கள். அன்பையும் இருமலையும் மறைக்க முடியாது. எங்கே புகை இருக்கிறதோ அங்கே நெருப்பு இருக்கும், எங்கே கண்ணீர் இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கும். ஆனால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், துன்பத்திலே வெளிப்படுகின்ற கண்ணீர் வேறு, இன்பத்திலே வெளிப்படுகின்ற கண்ணீர் வேறு. அந்த இரண்டு வேறுபாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரவசமான அன்பு ஈசனோடு நேசமாகி கரைந்து கரைந்து வெளிப்பட்ட பாடல் தானே திருவாசகம். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்கிறார் மணிவாசக சுவாமிகள். அன்பின் உருகி அழுவன் அரற்றுவன் என்கிறார் திருமந்திரம். பரமன்பாள் பதித்த அன்பாள் பரவசமாக உருகி அழுத அன்பர்களுடைய நிலைதானே இது. இப்படித்தானே குறள் திருவாசகத்தோடு பொருந்துகிறது. ஆக நிறைவாக ஒரே ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நால்வர் நான்மணி மாலையிலே சொல்வார்கள், அதாவது சிவபோகம் என்ற பயிர் விளைவதற்காக மழை மேகமாக மாணிக்கவாசகர் அருள் புரிந்தார். அந்த மழை மேகம் எப்படி உருவானது தெரியுமா? சிவமாகிய கருணை கடலிலே முகந்து உருவானது அந்த மாணிக்கவாசகர் என்கின்ற மழை மேகம்.
அது பெருவெள்ளமாக பொழிந்தது திருவாசகம். அது எங்கே குளமாக தேங்கியது? ஓதுவார்களிடத்திலே தேங்கியது. அது எந்த மதகு வழியாக வெளியேறியது? நான் என்கிற மதகு வழியாக வெளியேறியது. எந்த கால்வாய் தெரியுமா? செவிதான், கேட்போருடைய செவிதான் அந்த கால்வாய். எது? வயல். யார் கேட்டு அவர்களுடைய உள்ளங்களிலே போய் தங்குகிறதோ அந்த உள்ளங்கள் தான் வயல். அங்கே அன்பாகிய வித்தை விதைக்கிறோம். அங்கே மென்முளையாக வெளிவருவது சிவம். அது வளர்ந்ததுதான் திருவாசகம் எனும் பாடல்கள். அது கிடைக்கின்ற பக்தி பயன்தான் முக்தி பேறு. ஆக இவ்வளவு அருமையான 2 நூல்களை எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்து மிக அழகாக நூல் வடிவமாக்கி தனக்கு பின்னும் தான் வாழ்வாங்க வாழ்வதற்குரிய வழிவகையை செய்திருக்கிறார் எனது மாமா அவர்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய அத்தையாரை பாராட்டாமல் இருக்க முடியாது. அதே போல தந்தை மகற்காற்றும் உதவியை அவர் செய்தார். மகன் தந்தை காற்றும் நன்றியாக நரேந்திரன் இங்கே இருக்கிறார். மருமகள் இருக்கிறாள். மருமகளாக இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறாள். மகள் கடல் கடந்து இருக்கிறாள். அனைவருக்கும் இந்நேரத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நகர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பான இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் நம்முடைய முனைவர் மருத்துவ புலவர் ஐயா அவர்களுக்கு நூலினை நிறைவு திறனாய்வு செய்ததற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கம்பன் ஆய்வாளர், திருவள்ளுவர் ஆய்வாளர், தமிழ் ஆய்வாளர், எழுத்தாளர், பேச்சாளர், இன்னும் பிற ஆற்றல் மிக்க நம்முடைய வள்ளியப்பனார் அவர்களே, திருக்குறள் என்று சொன்னால் ஒரு நம்முடைய வெற்றி செல்வி அவர்கள் பேசும்போது புலவர் சுந்தரராஜன் ஐயா நினைவுபடுத்தினார். மிக அருமையான, அதுக்கே உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த கோவையில் எத்தனையோ திருக்குறள் அமைப்பு நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து தவறாமல் 40 ஆண்டுகள் வகுப்பெடுத்த பெருமை இந்த திருக்குறள் நம்முடைய புலவர் சுந்தரராஜன் ஐயா அவர்களையே சேரும். அவர்களை வைத்து நாங்கள் உலக தமிழறி கழகம் பட்டேல் சாலையிலே குரல் வகுப்பு நடத்தியிருக்கிறோம். நம்முடைய நெறியாளர் அன்வர் பாட்சா அவர்கள் அவருடைய மாணாக்கர் என்று அவரை சொல்லுவார். எனக்கு பின்னாலே இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வார். அவருடைய பணியை ஐயா அன்வர் பாட்சா அவர்கள் இதுவரை செய்து வருகிறார். அதுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்றி ஐயா. ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்புற அமைத்து அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இப்ப வட்டி மன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் என்ன ஆச்சுன்னா, ஆண் பெருசா, மருமகள் பெருசா, மாமியார் பெருசா, இப்படி தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகளை நடத்திட்டு இருப்பாங்க. இது வள்ளல் பெருமான் எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. ஆணினுள் பெண்ணும் ஆணினுள் பெண்ணினுள் ஆணும் அன்னூர் அமைத்து அருட்பெரும் ஜோதி என்று கூறுவார். இல்லை, எங்கே வேற்றுமை இருக்கிறது? வேற்றுமை இல்லை. இந்த வேற்றுமையிலையும் களைய வேண்டும் என்றால் நம்முடைய இலக்கியத்தை நாம் சரிவர படிக்க வேண்டும். அதை உள்வாங்கிக் கொண்டு நாம் இந்த சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஐயாவிடத்தில் சொன்னேன், ஐயா திருக்குறளையும் நம்முடைய அடியார் பெருமக்களுடைய படைப்புகளையும் ஒப்பு நோக்கி ஒரு நூல் செய்யுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் செய்யலை. ஆனால் ஐயா முனைவர் பொன்னுசாமி ஐயா அவர்கள் அந்த பணியை 40 ஆண்டுகளுக்கு பிறகு செய்திருக்கிறார் என்பதை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய கனவு அந்த வகையில ஒரு நிறைவாயிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய சோமு அவர்கள் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன தெரியாது ஐயா, எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் நான் இருக்கேன், வர முடியாது, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். சரி, இங்கே வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சுன்னு எனக்கு மனசுக்கு அன்பான பெருமக்களே,
எனக்கு வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். காலம் கருதி ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றேன். உழையுங்கள், விடாமுயற்சி வெற்றியில் முடிகிறது, தொடாமுயற்சி தோல்வியில் தொடங்குகிறது. செய்யாத உழைப்பில் சேமிப்பில்லை, கழுதையாய் உழைப்பதை விட கவனமாய் உழையுங்கள். ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதல்ல, கடந்து போ, இல்லை கண்டுக்காமல் போ, அவ்வளவுதான் வாழ்க்கை. கவலையற்ற மனிதர் இவ்வுலகில் இருவர் மட்டுமே, ஒருவர் கருவறையில், மற்றொருவர் கல்லறையில். பொன்னுசாமி ஐயா அவர்கள் மேலும் பல அறநூல்களை படைத்து மகிழ்ந்தளிக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி, வாகை வாசகர் வட்டத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த பயனாடையும் என்னுடைய நூலையும் வழங்கி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஆரம்பமான ஒரே இடத்துல ஒரு கம்பன் காலத்துக்கு முன்னாடியே யூடியூப்ல பார்த்துக்கேன், யாரும் தெரியாது. கம்பன் கலைஞருக்கு 6 மாதம் வந்துட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு அறிமுகமாச்சு. ஒவ்வொருத்துலேயும் திருக்குறள் தான் முக்கியமாக சொல்லுவார். ஆனால் திருக்குறளையும் திருவாசத்தையும் ரெண்டும் தனித்தனி கடல், 2 கடலையும் ஒன்றா சந்திக்க வச்சு இது பண்ணியிருக்காரு. அவருடைய பணி மேன்மேலும் சிறக்க கம்பன் கலைக்குழுவின் சார்பாக, என் சார்பாகவும் கம்பன் கலைக்குழு சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நாம் நன்றி செல்வோம். ஏன்னா உண்மையான ஒரு பிரசவம் இது சுகப்பிரசவமாக மலர்ந்திருக்கின்றது. இந்த விதை நூல் என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் பதிந்து வளர்ந்து வாழ்ந்து ஓங்கி உயர்ந்து சிறந்து சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் அருளும் நல்ல உள்ளங்களும் வாழ்த்தும். இதை படைத்ததற்கான உதவி செய்த இந்த படைப்பாளிகளுக்கு எந்நாளும் பொன்னான நாளாக மகிழ்வான நாளாக இந்த தருணம் இங்கே இந்த சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது கோயில், அதிலே ஒரு கருவறை இவர்கள். ஆக இந்த உருவங்களை வணங்கி வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். திருவாசகம் வான்புகள் வெள்ளவும் என்றும் உங்களுடைய விலை 250 ரூபாய். உங்களுக்கு 250 நீங்க தர வேண்டாம், 200 ரூபாய்க்கு இது கொடுக்கப்படும். அதனால் புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கினால் அதனுடைய பயன் முழுமையாக அடையும். அதனால் புத்தகத்தை வாங்கிக் கொள்வோம். மாணிக்க வாசகா, உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தீங்கனி சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓவட்டாமல் இனிப்பதுவேன். ஒரு 2 திருவாசக பாடல்கள் மட்டும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே போக்கி பொறுமை சூக்கும் பொழுதிலை பொழையலேன் எனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருள்வது இனியே, எம் எழுந்தருள்வதினியே. பால் இணைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியன் ஊனினை உருக்கி உள்ளொளி பரப்பி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபிரானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருள்வது இனியே. வான்புகழ் தந்த வள்ளுவனை தந்த இந்த தமிழகம் என்று பாரதி பாராட்டிய அந்த பாடலோடு இளம் சூரியன் அவர்களுக்கு வள்ளுவனையும் திருவாசகத்தையும் இணைப்பதற்கு நீங்கள் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு ஆள்க, பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க. அண்ணாருக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிம்பாங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும் ஷேர் பண்ணிடுறேங்க. ஒரு சின்ன வயசுல நான் அவர் கொஞ்சம் புக்கு படித்து கொடுக்க வேண்டிய ஒரு அந்த சூழ்நிலை இருந்தது. அதனுடைய விளைவு என்னன்னா, தொடர்ந்து அவருக்கு புக்கு படித்து கொடுத்துட்டு இருந்தால் அதனுடைய எண்ணங்கள் அப்படியே என் வீட்டில் இது வரைக்கும் ஒரு 350க்கு மேற்பட்ட புக்கு இருக்குதுங்க. அதனுடைய அதாவது நூலோடு, அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிம்பாங்க.
அந்த பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் மனைவி எங்கே போனாலும் புக்கு வாங்கிட்டு வருவாங்க, என் பொண்ணு பையன் எந்தாவது புக் ஸ்டாலுக்கு போனேன்னா புக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம யாரோட இருக்கிறோமோ அது நம்மளோட கூட வந்துடும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை என் அண்ணர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் இன்னைக்கு புக் எழுதியிருக்கிறார் அப்படிங்கன்னா பெரிய அனுபவத்தினுடைய விளைவு தான் அந்த புத்தகம். அவருடைய வாழ்வியல் அனுபவம், பல நண்பர்கள். நீங்கள் ஒரு கடவுள் ஒரு குறையை கொடுக்குறாருன்னா இன்னொரு திறமை இயற்கையாகவே கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. உண்மையாலுமே நன்றி. இந்த இடத்துல அவருடைய நீண்ட ஆயுளும் அதிகப்படியான திறமையும் வெளிப்படணும் அப்படிங்கிறத நான் உங்கள் அனைவருடைய சார்பாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு சின்ன கிஃப்ட். நினைக்கிறப்ப எங்களோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவருடைய புகழ் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் வளரணும். அவருடைய சேவை பார்த்தீங்க அப்படின்னா என்றென்றும் தடைப்படாம தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க குடும்பத்தின் சார்பாக அவரை வாழ்த்துறோம். ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி. பெருமதிப்பிற்குரிய கூட்டத்தினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே மற்றும் மற்றும் தமிழ் வாழ்த்து பாடிய கே சத்தியவேந்தன் அவர்களே, விளக்கு ஒளி ஏற்றிய சந்திரபிரியா அவர்களே, நிர்மலா தேவி அவர்களே, இர்வீன் அவர்களே, முத்துச்செல்வி அவர்களே மற்றும் வாழ்த்துரை வழங்கிய அன்வர் பாஷா அவர்களே, இலக்கிய யூடியூப் சேனலும் இலக்கிய பேரவை தலைவருமான சோமு அவர்களே மற்றும் அன்வர் பாஷா அவர்களே, இந்த விழாவை மிகவும் சிறப்பாக வழங்கி கொண்டிருந்த ஆர்வம் அவர்களே, என்னுடைய 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து என்னோடு இணைந்து வருகின்ற நூலை பெற்றவர் கனகராஜ் அவர்களே, பாராட்டிற்குரிய சூழல் எனக்கு 1925 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாய்ப்பு கொடுத்து நல்கிய வள்ளலார் மன்ற தலைவர் வெற்றி செல்வி அவர்களே மற்றும் வாழ்த்துரை வழங்கிய பெரியோர்களே, பல தமிழ் அமைப்புகளிலே இங்கு வந்து வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, பார்வையற்ற தேசிய சம்மேளனத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய சதாசிவம் அவர்களே மற்றும் நண்பர்களே, ஞானசம்பந்தம் டாக்டர் அவர்களே, அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்கின்ற பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற செல்வராஜ் அவர்களே, ரங்கசாமி தலைவர் ரங்கசாமி அவர்களே மற்றும் நேதாஜிபுரத்தைச் சேர்ந்த நண்பர்களே, இங்கே பல அமைப்புகளிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற வாகை சந்திரசேகர், தமிழறி கழக சிவலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் பலர் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த என்னுடைய மகள் நிலன் பிரியதர்சினி மற்றும் என்னுடைய மாப்பிள்ளை ரியா விஜயானந்த் இவர்கள் யுஎஸ்ஏல இருக்கிறார்கள். அவர்களுடைய பெரும் உழைப்பாலும் அவருடைய ஒத்துழைப்பாலும் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து என்னுடைய குடும்ப உறவினர் என்று வைத்துக்கொண்டால் அருள் என்னுடைய ஆம்பே வணிகம் செய்கிறார், என்னுடைய சகோதரர். அதற்கு அடுத்தது வெங்கடேசன், சம்பத்து, ஜெயந்தி மற்றும் என்னுடைய உறவினர்கள். வாழ்த்துரை வழங்கிய உஷாராணி அவர்கள் ஒரு விதத்தில் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பரும், என்னுடைய புத்தகத்தை பலமுறை திருத்தி வாய்ப்பு வழங்கிய அவர்களுக்கும். அதற்கடுத்தது நம்முடைய வள்ளியப்பன் ஐயா அவர்கள்தான் முதலாக அவர் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை படித்து பார்த்து பிறகு பலமுறை என்னோடு தொடர்பு கொண்டு மிகவும் நன்றாக இருக்கிறது ஐயா, கண்டிப்பாக இந்த புத்தகம் நல்ல நிலைக்கு வரும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, புத்தகம்தான் கொஞ்சம் காலதாமதாக எனக்கு வந்துவிட்டது. அவர்களை பொறுத்தவரை அந்த தொழிலில் அது சரி. ஆனால் ஒரு மணப்பெண் இல்லாமல் கல்யாணம் வைத்தால் எப்படி இருக்கும்? அதுபோல முதல் நாள் வரைக்கும் புத்தகம் வரவில்லை. மனதுக்குள் ஒரு பெரிய பதட்டமாக இருந்தது. ஆனாலும் வள்ளிப்பன் ஐயா அவர்கள் சொன்னபடி நல்லபடியாக அமையும், குறிப்பிட்ட நேரத்தில் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதேபடி வந்துவிட்டது. என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். என்றால் என்னிடத்தில் பேர் லிஸ்ட் எதுவும் இல்லை, மனதிலே வந்ததைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு
தகவல் தொடர்பாக இருந்த என்னுடைய மருமகள் வியாசிகா இர்வின் மற்றும் இந்த இடத்தில் நிற்பதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது என் மனைவி நிர்மலா மற்றும் என்னுடைய மகன் SP நரேந்திரன், ஹெலன் கெல்லர் அவர்களுக்கு ஆல்வன் சலிவன் என்கின்ற ஒரு ஆசிரியை கிடைத்தார். அதுபோல எனக்கு லோகநாதன் சாய்பாபா காலனியைச் சேர்ந்தவர் ஒரு 30 ஆண்டு காலமாக எனக்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள், உதவி செய்தார். எங்களுடைய முருகன் ஆலையிலே இருந்து வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த INTC தலைவர் செல்வராஜ், சுதந்திரகுமார் மற்றும் நண்பர்கள் ஆகிய எல்லாரையும் வருகை என்று வாழ்த்துவதோடு, இந்த புத்தகத்தை திருத்தி பலமுறை எனக்கு உதவி செய்த காயத்ரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்வதோடு, இந்த ஏற்புரையில் ஒரு 3 செய்தியை சொல்லிவிட்டு என் அனுபவத்தை சொல்லி சுருக்கமாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பிருக்கும் மன்னரடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று குறிப்பிட்டிருந்தார். பெருந்துறையிலே இருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை ஒளி பொருந்தியவன், அன்புமிக்கவன், நம்முடைய பிறவி பிணியை அகற்றக்கூடியவன், அன்பு சார்ந்த அவனுடைய திருவடிகளை மட்டும் வணங்கினால் நமக்கு நீங்காத பேரின்பத்தை தரும் என்று சிவபுராணத்தில் 8 வரியிலே சொல்லுகிறார். இதனையே வள்ளுவர் அவாறுத்தல் என்கின்ற அதிகாரத்தில் ஆறா இயற்கை அவா நீப்பி நன்னிலையே பேரா இயற்கை தரும் என்று சொல்கிறார். ஒரு மனிதனிடத்திலே பேராசையை ஒழித்து விட்டால் அந்த பேராசை ஒழித்த அந்த காரணத்தினாலே தீராத, அதாவது மாபெரிய இன்பத்தை தரும். அங்கே திருவடியை தொழுதால் இன்பம் வரும் என்று சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆசையை ஒழித்தால் இன்பம் பெரிதா இன்பம் வரும் என்று சொல்கிறார். ஆறா இன்பம் என்று சொல்கிறார். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இது போன்ற குறள்களை நான் தொகுத்து பாடல்களையும் சொல்லி வந்தேன். சரி, இரண்டாவதாக நான் சொல்வது என்னவென்றால், திருக்குறளையும் திருவாசகத்தையும் இணைத்து சொல்லி கொண்டு வந்தேன். இதற்குள்ளாக ஒரு செய்தியை நான் வைத்திருக்கிறேன். அதாவது, வாசித்தலை சுவாசித்தல். நீங்கள் உணவு இல்லாமல் பல நாட்கள் வாழலாம், தண்ணீர் குடிக்காமல் சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் சுவாசிக்காமல் மட்டும் நீங்கள் எந்த விரதமும் இருக்க முடியாது. நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் நான் மூச்சுடாமல் இருக்கிறேன் என்று இதுவரை யாரும் இருந்ததில்லை. அப்படி என்றால் புத்தகம் படிப்பது மிகப்பெரிய ஒன்று. அதனாலே தான் வாசித்தலை சுவாசித்தல் என்று இளைஞர் சமுதாயத்திற்கு இதற்குள்ளே நான் ஒரு கருத்து வைத்திருக்கிறேன். அது புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும். மேலை நாட்டு அறிஞன் ஒரு முறை சொன்னார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று குறிப்பிட்டார். இன்னும் சொல்ல போனால் ஐ திங்க் ஹென்ஸ் ஐ ஆம் என்று சிலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என்னவென்றால், நான் சிந்திக்கிறேன், அதனால் உயிர் வாழ்கிறேன். சிந்தனை தெளிவாக இருந்தால் வருகின்ற சொற்கள் தெளிவாக இருக்கும். அது மட்டுமல்ல, சொற்கள் தெளிவாக இருந்தால் நம்முடைய செயல்கள் தெளிவாக இருக்கும் என்று அந்த அறிஞன் சொல்லுகிறார். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது நான் இந்த புத்தகத்தின் உள்ளே ஒரு செய்தியை என்ன வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், திருவாசகம், திருக்குறள் இந்த ரெண்டையும் இணைத்து எழுதியிருக்கிறேன். அதற்கு உள்ளே அறிவு மிக முக்கியமானது என்று மாணிக்கவாசகர் சில இடத்தில் எனக்கு அறிவு வேண்டாம் என்று சொல்லுவார். வேண்டேன் புகழ் வேண்டேன் மண்ணும் வேண்டேன் செல்வம் என்று சொல்லுவார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்படம் இனியமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று எனக்கு இனி படிப்பு வேண்டாம் அறிவு வேண்டாம் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பெரிய நூல், ஒரு புத்தக பொருள் அங்காடிக்கு செல்கிறோம். உதாரணமாக நம் பக்கத்தில் இருக்கின்ற லூலு மகால் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், மால் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே நீங்கள் சென்று பூராக சுற்றி உள்ளே நுழைந்து வருகிறீர்கள். ஆனால் கடைசியில் வரும் பொழுது எந்த பொருள் நமக்கு தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் வாங்கி வருவோம்.
அதை போல மாணிக்க வாசகரும் எனக்கு அறிவு வேண்டும் என்றும் ஒரு இடத்துல சொல்லுகிறார். செரியும் பிறப்புவை நினையாது செறிகுழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையும் கண்களும் உன்னியே கிடைப்பேனே அறிவு தந்தனை ஆண்ட பிரான் என்று குறிப்பிறார். இறைவன் எல்லையில்லாத எம்பெருமான் நின் களலடி காட்டி அறிவு தந்தனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே என்று 41வது அதிகாரம் அற்புத 10வது பாடலிலே சொல்கிறார். அப்படி என்றால் அறிவு நமக்கு தேவை, அறிவு இருந்தால்தான் எல்லாம் செய்ய முடியும் என்று மிக தெளிவாக மாணிக்க வாசகரை சொல்கிறார். அதனால் நான் என்னுடைய கருத்துக்கு ஆக்கப்பூர்வமான பாடல்களை மட்டும் இதிலே தேர்வு செய்து, ஏனென்றால் வள்ளுவர் சொல்லுகிறார் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இளைய சமுதாயத்திற்கு இந்த புத்தகத்தை படிக்கின்ற இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஒரு பணி ஆற்றிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அடுத்தது என்னுடைய அனுபவத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரம் அதிகமாக ஆகிவிட்டது. நம்முடைய கம்பன் கலைக்கூடத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக பலமுறை நான் முயற்சி செய்தேன். சந்திரபிரியா அவருடைய வீட்டிற்கே சென்று பத்திரிகை தர வேண்டும் என்று இயலவில்லை. ஆனாலும் இந்த விழாவிலே வந்து சிறப்பித்த உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரு 45 ஆண்டுகளாக திருக்குறளை படித்து கொண்டே வந்தேன். ஆனால் இது என்னுடைய முயற்சி மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திலே என் சகோதரர் நண்பர்கள் ஒரு 40 ஆண்டுகளாக சி கனகராஜ் அவர்கள் எனக்கு மில்லிலே ஸ்டாஃபாக இருந்தார். அவ்வப்போது ஒரு தெளிவான ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எனக்கு சொல்லிக்கொண்டே வருவார். அதற்கடுத்தது வாய்ப்பு கிடைக்கும் போது இயன்றதை செய்வோம், இடைவிடாது செய்வோம், அந்த கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன். என்னுடைய துணையாளர் எம் லோகநாதன் அவர்கள், நம்முடைய வெற்றி செல்வி அவர்கள் கிபி 2000 வள்ளலார் மன்றத்திலே திருக்குறள் வகுப்பு நடத்தினார்கள். நான் அதற்கு சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து செல்லுவேன். அப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தால் ஒரு ஒயர் பை, அதில் 3 அடுக்கு டிப்பன் இருக்கும், ஒரு வாட்டர் கேன் இருக்கும், ஒரு ஸ்டிக்கு உள்ளே இருக்கும். என் நண்பர் கூட வருவார். நான் போய்கொண்டு வந்தேன். அங்கே கற்றறிந்த பல புலவர்கள் அறிஞர்கள் இருப்பார்கள். ஆனால் என்னமோ தெரியவில்லை, அந்த சகோதரி அவர்கள் நான் தினமும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் திருக்குறளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2-3 வாரம் என்னைவே வகுப்பெடுக்க சொன்னார்கள். எனக்கு கூட கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. மேடம், கற்றறிந்த புலவர்கள் எல்லாம் இருக்கிற சமயத்தில் என்னை நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை அண்ணா, நீங்கள் பேசுங்க, நல்லா இருக்கு என்று சொன்னார்கள். அந்த ஒரு நன்றி விசுவாசத்தை அமெரிக்காவில் இந்தியானா போலீஸ் தமிழ் சங்கத்திலே நான் பேசுகின்ற பொழுது எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், உதவியவர்கள் எல்லாரையும் குறித்து நான் அந்த கூட்டத்திலே பதிவு செய்து அவர்களுக்கு நான் தெரிவித்தேன். அதுபோலதான் இங்கும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் இந்த தாழ்த்து அரசாங்க பள்ளியிலே படித்த மாணவர்களை அழைத்து பரிசு கொடுப்பார். எனக்கு அது வியப்பாக இருக்கும். கடந்த வாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. பரிசு வாங்க வருகின்ற மாணவன் ஒருவன் வரவில்லை. ஆனால் பெரும்பாலும் நாம் அதனை உடனே விட்டு விடுவோம். ஐயா அவர்கள் அந்த மாணவனுக்கு அந்த பரிசு போய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு ஏற்பாடு செய்தார். இது என்னுடைய மனதை ஒரு நெருடியது. அது மட்டுமல்ல, அவர் கம்பராமாயணத்தை பேசினாலும் திருக்குறளிலே நீங்கள் ஒரு 10 குறளை படித்தால் கூட போதும், அதிலே இருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று அடிக்கடி அந்த ஒரு அவருக்கு பட்ட அந்த 10 குறளை சொல்லிக்கொண்டே இருப்பார். இதெல்லாம் என்னுடைய மனதை நீண்ட தொட்டது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். புத்தகத்தினுடைய விலை 250 ரூபாய் என்று போட்டிருந்தாலும் இன்று சிறப்பாக 200 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்னேன். எனக்கு நீங்கள் ஒருவர் இப்பொழுது மருத்துவரையாக இடம் கொடுத்து உதவினார்கள். வெற்றி செல்வி அவர்கள் எனக்கு அந்த காலத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என் குடும்பத்தில் இருக்கிற ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் நான் நம்முடைய இலக்கிய பேரவை சோமு அவர்கள் நூல் காஞ்சி கூடவே வந்து பல உதவிகளை எனக்கு செய்தார். இப்படியெல்லாம் நான் பட்டியலிடுகிறேன் என்றால் நாலடியாரில் இந்த பட்டியலை சொல்லுகிறார். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். ஆவேறு உருவின வாயினும் பயந்த பால்வேர் உருவின அல்லவாம் பால் போல் ஒரு தன்மைத்தே ஆகும் அறநெறி ஆபோல் உருவு பல குழல் இங்கு. இதற்கு என்ன 118வது பாடல் நாலடியாரில் பசு செவளையாக இருக்கிறது, பசு கருநிறமாக இருக்கிறது, பசு வெள்ளையாக இருக்கிறது.
ஆனால் அது தரக்கூடிய பால் ஒரே வெண்மையாக இருக்கிறது. அதுபோல நீங்கள் பல்வேறு என்னுடைய இலக்கிய பணிகளுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த உதவிகள் அனைத்தும் இந்த நூல் வழியாக புலப்பட்டிருக்கிறது. எப்படி பசுக்கள் பல நிறமாக இருந்தால் பால் வெண்மையாக இருக்கிறதோ, பல நற்செயல்களை செய்தால் அது அறநெறியாக மாறுகிறதோ, அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் பல தமிழ் அமைப்புகள் மற்றும் இங்கு வருகை சார்ந்தவர்கள், உங்களுடைய பெயர் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த கூட்டத்திலே முக்கியமானவர்களை கூட சொல்ல விட்டிருக்கலாம். ஏனென்று கேட்டால் என்னிடத்தில் எந்த குறிப்புகளும் இல்லை, முடிந்தவரை மனதில் உள்ளதை யோசித்து சொல்லுகிறேன். சரி, கடைசியாக ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். சரி, இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், இப்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தால் அதற்கு என்ன பலன் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் நாலடியாரில் 100வது பாடலில் சொல்கிறார், கடுபிடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர், இடித்து முழக்கியதோர் யோசனையோர் கேட்பர், அடுக்கிய மூவுலகம் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் என்று 100வது பாடலில் நாலடியாரில் சொல்கிறார். அதாவது குறுங்கோளால் முரசை அடித்து கொண்டு ஒருவன் தெருவிலே செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது அந்த ஒலியானது அந்த தெருவு வரைக்குத்தான் கேட்கும். இடி அதை கைப்போல் சற்று முன் மழை வந்தது, ஆனால் இடி இடிக்கவில்லை. ஒருவேளை இடி இடித்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அதை காட்டிலும் தூரம் வரைக்கும் கேட்கும். காத தூரம், யோசனை தூரம், இவையெல்லாம் தமிழில் ஒலியை குறிக்கக்கூடிய ஒரு அளவீடுகள். சரி, அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் என்று முடிக்கிறார் நாலடியாரில் 100வது பாடலில். அதாவது விண்ணுலகம், மண்ணுலகம், ஏனைய உலகங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் செய்த அறப்பணி, அந்த தர்மங்கள் சான்றோர் கொடுத்தான் எனப்படும் சொல், இவர் ஆதரித்தீர்கள் என்கின்ற அந்த பலன் அங்கே கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டின் மேசையில் வைப்பதன் மூலம் 2 நன்மை கிடைக்கிறது. ஒன்று, திருவாசகத்தை படிக்கலாம் அல்லது திருக்குறளை ஆராய்ந்து படிக்கலாம் என்கின்ற ஆர்வத்தை தூண்டுவது ஒன்று. 2வது, உங்கள் மேசையின் மேல் திருவள்ளுவரும் மாணிக்கவாசகரும் சேர்ந்தே காட்சியளிப்பார். அதனால் இந்த விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுகிறேன். பின்னால் நன்றி சொல்ல வேண்டிய பகுதி இருந்தும் அதிலே இருந்து சில பகுதிகளை நான் எடுத்துக்கொண்டேன். காரணம், என்னுடைய மகன் வெளி மாநிலங்களிலே ஒரு பணி செய்கிறார். எனக்கு இங்கே யார் உதவுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் அவருடைய பகுதியையும் எடுத்து நான் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டேன். விஜயா பதிப்பகத்திலே எனக்கு வேலாயுதம் ஐயா அவர்களும் சிதம்பரம் அவர்களும் பெரிதும் உதவி செய்தார்கள். எல்லாவற்றிற்கும் வள்ளியப்பன் ஐயா அவர்களும் நம்முடைய நூல்காஞ்சி இலக்கிய பேரவை சோமு அவர்களும் பெரிதும் உதவியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பு அடைவதற்கு என்னுடைய மகள் பிரியதர்சினி, மருமகன் விஜயானந்த் ஆகியோருடைய பங்களிப்பு மிகப்பெரிது உதவியாக இருந்தது. நீங்கள் அனைவரும் இந்த நூலை பெற்று படிப்பதோடு உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது போன்ற நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். காரணம், நான் என் மகன் 17 ஆண்டுகளுக்கு முன் மிலிட்ரியில் செல்லுகின்ற பொழுது மகனிடம் ஒரே ஒரு கண்டிப்பு தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லவில்லை. தம்பி, நமக்கு இருக்கிற சொத்தே போதும், நீ மிலிட்ரியில் சென்று அங்கு உங்களுக்கு இந்த மது போன்றவை லகுவாக கிடைக்கும், அந்த பழக்கத்தை மட்டும் நீ வைத்துக் கொள்ளாதே என்று சொன்னேன். வேறு எந்த கண்டிஷனும் சொல்லவில்லை. நீ சம்பாதிக்க வேண்டும், வீட்டுக்கு வீடு வாங்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், இதெல்லாம் சொல்லவில்லை. இந்த ஒன்றைத்தான் சொன்னேன். மகன் இதுவரை அதை கடைபிடிக்கிறார். வாழ்க்கையிலே 2 குறளை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே அதிகாரத்தில் தான் வள்ளுவர் சொல்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளும் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து உண்டு இருக்க செய்யும் என்று சொல்கிறார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று ஒரே அதிகாரத்தில் தான் ஒரு குடும்பத்தை பற்றி வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். எனவே சான்றோர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பல அமைப்பில் உள்ளவர்களே, இந்த நூலிலே ஏதாவது குறை இருந்தாலோ அதனை அகற்றி நிறைகளை மட்டும் ஏற்று நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இறுதியாக ஒரு குறளை சொல்லி விடைபெறுகிறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அந்த அடிப்படையிலே நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி
பசி நேரம் ஆகிவிட்டது. அதனால் இந்த அளவிலே என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பு தொகுத்து வழங்கிய ஐயா கவிஞர் ஆறுமுகமையாக்கு ஒரு சிறப்பு செய்யணும். வாங்க ஐயா. தமிழிலே ஒரு மிகவும் பலரும் அறியக்கூடிய சொல் ஒன்று இருக்கிறது. தமிழினி மெல்லச்சாகும் அப்படின்னு அடிக்கடி எல்லாரும் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் என்னைக்கும் சாகாது. 3000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதின திருக்குறளோ, இந்த உண்மையான வயது அறியாம இருக்கிற திருக்குறள் இல்லை என்ன லிட்ரேச்சர் புக்ஸ் நம்ம எடுத்து படித்தாலுமே அவங்க எழுதுனவங்க அவங்க அதுக்கு முன்னாடி படித்ததை வச்சு தான் நான் எழுதுனேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு குத்து மதிப்பான தோராயமான ஆண்டா 3000 வருஷம் 4000 வருஷம் நம்ம சொல்கிறோம். 3000 வருஷத்துக்கு அப்புறமும் பல எதிர்ப்புகள், பல படையெடுப்புகள், பல திணிப்புகள், பல எரிப்புகள் எல்லாத்தையும் தாண்டின தமிழ் என்னைக்கும் வாழும். அதே மாதிரி தமிழ் நம்ம ஐயா போன்ற சான்றோர்கள் போன்ற அனைவரையும் தன் மடியில் ஏந்திக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். தமிழ் என்னைக்கும் சாகாது. சாகாவரம் பெற்ற தமிழுக்கு முதல் நன்றி. அதுபோல அப்பாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக் எழுதுகிற ஒரு கரு மூலம் தோணுச்சு. அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் 2 வருஷ உழைப்புக்கு ஒரு கடல் போன ஒரு முயற்சியில சிறு சிறு துளியா எல்லாருமே உதவி இருக்காங்க. நான் ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்களை சேர்த்து சொன்னா அது எல்லாத்துக்கும் சங்கடமாகும். முக்கியமா 2-3 பேர் எங்க குடும்பத்துல இருந்து வேலை செய்யிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இங்கிருந்து குறிப்பிட்டுக்கிறேன். பிரெயிலில் இருந்து அப்பா முதல்ல பிரெயில புக் எழுதினாங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்டடா இதை இதை எழுதினாங்க. அப்ப எழுதின கீர்த்தி அருள் அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பிழை திருத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க முனைவர் உஷாராணி அவங்க, என்னோட உறவினரும் கூட. அப்புறம் காயத்ரி எங்களோட அக்கா முறை அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அப்புறம் அணிந்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய இன்று இங்கே எங்களோட குடும்பத்தோட விழா மாதிரி எல்லாரும் நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதுபோக எங்கள் குடும்பத்தோட அச்சாணியா இருக்கிற இன்று பங்கு கொள்ள முடியாத என்னுடைய சகோதரி பிரியதர்ஷினி, அவருடைய அருமைக்கானவர் விஜயானந்த் அவர்களுக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.